நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலை எடுத்து தேசமுயதிருத்தொண்ட தொகுமன் பணித்த திருவாலன் வாசமலர்மன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தோக்கு சீர்திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றைவால் செக்கிழார் அடி சென்னை இருத்துவாம். எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார் மொழி அம்மடனமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்மருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி உரையாசிரி சிவகுணையாருடைய திருவடிகளை நீளம் இணைந்து அடியனுடைய ஞானாசிரி பிறந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி அன்னபூரணி தாயர் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமர்களை கரங்களாலை வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவடிகள் எல்லாம் வணங்கி அமைக்கிறேன். அன்பார்ந்த சிவனேஸ்வரர்களே, நாவுக்கரசுடைய புராணம் நிறைவாகி இப்போ நம்ம குலச்சரை நாயனார் புராணத்தில் இருக்கிறோம் இல்லைங்களா? 3 பாட்டு பார்த்துருக்கிறோமா? 3 பாட்டு பார்த்துருக்கோம். குலச்சரை நாயனார் ஞானசம்பந்த பெருமானுடைய சரிதத்தோடு மிக தொடர்புடைய சரிதான் இந்த சரிதம். அங்கே இருக்கிற சேர் ஞானசம்பந்த பெருமானோடு தொடர்புடைய ஒரு சரிதான். சென்ற வகுப்பில் நல்ல சிறப்பாக அவருடைய அவதார பதி மணமேல்குடி அதை பற்றியெல்லாம் பார்த்து ஈசிஆரில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், திருப்பெருந்துறையிலிருந்து 26 கிலோமீட்டர் தொலைவு அந்த மணமேல்குடி என்று சொல்லுவது. அங்கு வந்து அந்த ஊரினுடைய சிறப்பு, அப்புறம் பெருநம்பி என்று ஓதிய நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் திருத்தொண்ட தொகையில் பெருநம்பி குலைச்சிறைதன் அடியார்க்கு முடியர் என்று சொல்லி பெருநம்பி என்று சொல்லி நம்முடைய குலச்சிறை நாயனாரை வன்தொண்டர் தன்னுடைய திருவாக்கினாலே போற்றி ஒரு பெருமையுடையது என்று சொல்லி சென்ற வகுப்புல சிந்திச்சோம். அதே மாதிரி நாயனார் எப்படின்னா திண்மை வைப்பினால் திருத்தொண்டில் வளாதவர். அவர் எப்பொழுதும் தொண்டில் தவறு கிடையாது. நம்மள மாதிரி 5:30 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கெல்லாம் வரமாட்டார். ரொம்ப தொண்டில் வந்து வலுவாத இருந்தவர். அது என்ன காரணம்னா கண்ணுதல் பெருமானாருக்கு அன்பர் அப்படின்னு சொல்லுவார். சிவபெருமானுடைய அடியார்கள் வந்து அப்படி இருப்பாங்க, தொண்டு வலுவாது செய்யக்கூடியவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். அந்த திண்மை வைப்பினால் திருத்தொண்டில் வளாதவர் என்று சொல்லி காரணம் கண்ணுதற்கு அன்பர் என்னவே என்று சொல்லி அவருடைய பெருமைகளை சொல்ல, வாரமாகி மகிழ்ந்தவர் தாழ்மிசை என்று சொல்லி அன்பு நிறைந்து மகிழ்ந்து அடியார்களை வரவேற்று அவர்களுக்கு உபசரித்த பெருமானார் நம்முடைய குலச்சிறை நாயனார். வாரமாகி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆமா, அதாவது ஒரு அமைச்சராக இருந்தாலும் கூட அவர் அன்போடு மகிழ்ந்து அப்புறம் என்ன சொல்றாரு, வீழ்ந்து அஞ்சலி முகிழ்த்து அப்படி திருவடியில விழுந்து வணங்கி ஈர நன்மொழியால் என்று சொல்லி சொல்றார். அப்படின்னா ஈரமின் மதுரப்பதம் பரிவைத முன்னுரை செய்த பின்னு நம்முடைய இளையான்குடி நாயனார் பணத்தில் வர்ற மாதிரி இனிய மொழிகளால் சொல்லி பணிவா பேசுவது, அன்பாக பேசுவது, இப்படி நாயனார் அடியார்களுடைய அந்த மனது நோகாம நடந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லி, இதனால ஒரு அமைச்சராக இருந்தவர் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் பெரிய சிறப்பு என்று அப்படியெல்லாம் சென்ற வகுப்புல நம்ம 3வது திருப்பாட்டில் ரொம்ப அருமையான பாட்டு, நம்ம வீழ்ந்து அஞ்சலி முகிழ்த்து ஈரமென்மொழி எய்த இசைத்துள்ளார் என்று சொல்லி சொல்றார். அடியார்கள் எப்படியெல்லாம் வணங்கணும் அப்படிங்கிறது நமக்கு அப்பர் சாமிகளும் தன்னுடைய தேவாரத்தில் சொல்றார். அடிக்கடி ராகவியா சொல்றார், சங்கநிதி பதுமநிதி 2ம் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லார் ஆகி. அப்புறம் சொல்றார், அங்கமெல்லாம் குறைந்து அழுகுதொழு நோயராய் ஆவுரித்து தின்றுகளும் புலையரேனும் கங்கைவார் சடைகரந்தாருக்கு அன்பராகில் அவர்கண்டே நாம் வணங்கும் கடவுளாரே என்று சொல்லி போற்றுகிறார். யாரா இருந்தாலும் சரி, பெரிய ஒரு ஊர்ல பெரிய சங்கநிதி பதுநிதி என்று சொல்லக்கூடிய பெரிய செல்வங்களை வைத்திருக்கிறவரா இருந்தாலும் பெருமானுக்கு அடியார் இல்லைன்னா அவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிறார். மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் அப்படின்ட்டார். அப்புறம் மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லாராய், சிவபெருமானுக்கு அடியார் இல்லைன்னா அவங்கள பத்தி எனக்கு கவலை இல்லை, அவங்கள பத்தி எந்த ஒரு இதுவும் கிடையாது. சரி, இன்னொருத்தர் அங்கமெல்லாம் குறைந்து எல்லாம் கை காலெல்லாம் ரொம்ப தேய்ந்து போய் தொழுநோய், அந்த காலத்துல தொழுநோய் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நோயா இருந்தது. அப்போல்லாம் மருந்து கண்டுபிடிக்காத காலம். இப்பெல்லாம் தொழுநோய்க்கெல்லாம் ஒன்றும் மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அங்கங்க இருந்தாலும் கூட தொழுநோய் வந்து அவ்வளவு பெருசா இல்லை. அப்படி அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொழு நோயராய் ஆவுரித்து திண்டலும் புலையரேனும் அப்படின்னு, புலையராக இருந்தாலும் சரி, அவங்க கங்கைவார் சடைகரந்தாரு கண்பராகில் சிவபெருமானுக்கு அடியார் அப்படின்னு சொன்னா அவர் நாம் வணங்கக்கூடிய கடவுள் என்று சொல்லி அப்பர் சாமிகள் போற்றுகிறார். அந்த மாதிரி நாயனார் வந்து வீழ்த்து, அதாவது வாரமாகி மகிழ்ந்து அவர் தாழ்மிசை ஆறும் அன்போடு வீழ்ந்து அஞ்சலி முகிழ்த்து ஈர நன்மொழி எய்த இசைத்துள்ளார் என்று சொல்லி அடியார்கிட்ட எப்படி பேசணும்னா
அன்பா பேசணும், பணிவா பேசணும் இல்லைங்களா? இசற்கே அன்பானார் யாவரையும் தாம் கண்டால் பூசி மிக புதுபுதுத்து கொண்டாடி மகிழ்வுற்று ஆசையினால் ஆவின் பின் கன்றணைந்தார் போல் அணைந்து பேசுவன பணிந்த மொழி இனியனவே பேசுவார். அது எப்படி அடியாருக்கு பின்னாடி போகணும் அப்படின்னா போவாங்க அப்படின்னா பத்தராய் பணிவார்களா சீவன் முக்தர்கள், அதாவது நல்ல ஒரு முக்தி நிலையில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள், நல்ல பக்குவமான அடியார்கள். அடியார்களை கண்டால் ஆசையினால் ஆவின் பின் கன்றணைந்தார் போல் அணைந்து அப்படின்னா ஒரு தாய் பசுவுக்கு பின்னாடி கன்று எப்படி ஒரு இன்பமா போகும், மகிழ்ச்சியா போகுமோ அது மாதிரி போகும். அப்புறம் பணிவா பேசுவாங்களாம். அப்புறம் வந்தவங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. ஈரமன் மதுர பதம் எய்த உரை முன்னுரை செய்த பின் அப்படின்னு சொல்லி இளையான்குடி நாயனார் பணத்தில் வரும். கூடும் மண்மீனில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா விரலில் விளங்கினார் என்று சொல்லி நமக்கு திருக்கூட்ட சிறப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி எல்லாம் அஞ்சலி முகிழ்த்து அப்படியே சிரத்தின் மேல் கைகூப்பி தொழுது 2 கைகளையும் கூப்பி அப்படி எப்படி இருக்கணும்னு போன வாரம் சொன்ன தாமரை மொட்டு போல் இருக்கிறதுனால முகிழ்த்து அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படி இப்படி கையை கூப்பினா தாமரை மொட்டு போல இருக்கணுமா, அதனால முகிழ்த்து அப்படின்னு அந்த பாட்டில் சொல்றாரு. வீழ்த்து அஞ்சலி முகிழ்த்து, அப்புறம் ஈர நன்மொழி எய்த இசைத்துள்ளார் என்று சொல்லி இப்படியெல்லாம் அடியார்களை வழிபாடு செய்து கொண்டு வந்தவர் நம்முடைய குலச்சிறை நாயகர், அமைச்சராக இருக்கக்கூடிய குலச்சிறை நாயகர். எப்படி வழிபாடு செஞ்சார், எந்த மாதிரி அடியார்கள் அப்படின்னா அந்த காலத்துல 4 குலங்கள் அப்படின்னு சொல்றார். அரசர், அந்தனர், வேளாளர், வணிகர், 4 குலம் தான். மற்றதெல்லாம் அதனுடைய உட்பிரிவுகள் தான். அந்த காலத்துல குலம் அப்படின்னா 4 குலம்: அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர். ஆமா, 4 குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்ல அந்த குல ஒழுக்கத்திலே நீங்கியவர்களாக இருந்தால், ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்கு, நியதி இருக்கு, அதுல நீங்கியவர்களாக இருந்தாலும் சரி, அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அவர்கள் பெருமானுக்கு அடியார் அப்படிங்கிற ஒரே தன்மை இருந்தா போதும். அறிவில் சங்கரருக்கு அன்பர் என பெரியல செறிபுற பணிந்தேத்திய செய்க, அப்படிதான் வழிபாடு செய்யணுங்க. அப்பர் சாமி சொல்ல எவரேனும் தாமாக விளையாட திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கிங்கிற மாதிரி இந்த பாட்டு அருமையான திருப்பாட்டு. நம்ம எப்படி அடியார்களை வரவேற்கணும், எப்படி அடியார்கள்ட்ட நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்றேன். ஒரு அமைச்சராக இருந்தவர் அப்படியெல்லாம் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் பெருசு இல்லைங்களா? குறியில் 4 குலத்தினராயினும் நெறியில் அக்குலம் நீங்கினராயினும் அறிவு சங்கரருக்கு அன்பர் எனப்பெறில் செறிபுற பணிந்தேத்திய செய்கையார். அது குறிகொண்ட 4 குலத்தவர்களாயிருப்பினும் நெறிப்படி அக்குலங்களில் நின்றும் நீங்கினவர்களாயிருப்பினும் சங்கரனிடத்திலே தம் அறிவு நிலை பெற்ற அன்பர்கள் ஆவார் என்று அறியப்பட்டால், அது நிலை பெற்ற அன்பு ரொம்ப முக்கியங்க. பெருமானிடத்துல நிலை பெற்ற அன்புடைய அடியார்கள் அப்படின்னு சொல்றார். நிலைத்த அன்புடையவர்களாக சங்கரனிடத்திலே தம் அறிவு நிலை பெற்ற அன்பர்கள் ஆவார் என்று அறியப்பட்டால் மனம் செறியும்படி கூடி பணிந்து துதிக்கும் கொள்கையினை உடையவர் என்று சொல்லி நமக்கு சொல்றாருங்க. அது குறியில் 4 குலம் அப்படின்னா அதான் அந்தனர், அரசர், வணிகர், வேளாளர் என்று சொல்லி சொல்லாருங்க. இந்த 4 குலம்தான். மற்றதெல்லாம் அதுல இருக்கக்கூடிய துணை, அதுல இருக்கக்கூடிய உட்பிரிவுகள் தான் இந்த 4 குலத்தின் சொல்றாருங்க. இழிந்த சாதியராயினும் அது உயர்ந்த சாதியாக இருந்தாலும் சரி, அதை பத்தி அவர் குலம் குணம் எல்லாம் பார்க்கறது இல்லை இல்லைங்களா? எந்த ஒரு குலம் குணமும் அடியார் பெருமக்கள் பார்க்க மாட்டாங்க. அது பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான் அடியாரை இழிந்த சாதியினர் தான் அடியாரை வழிபடல் வேண்டும் என்ற கொள்கையை வற்புறுத்துவது குளமிடராக என்று சொல்லி தேவாலயத்தில் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானும் போற்றுகின்றார். அதுவும் ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, புலையரே எனினும் ஈசன் பொலன் கலல் அடியில் புந்தி நிலையறையில் அவருக்கு பூசை நிகழ்த்துதல் நெறியே அப்படின்னு சொல்லி ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. புலையராக இருந்தாலும் சரி, அவங்க பெருமானுடைய திருவடியில் அன்புடையவர்களாக இருந்தால் அவர்களுக்கு பூசை செய்வது முறையே நெறியே என்று சொல்லி நம்முடைய ஆகமங்களும் அது சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி சொல்றார். மறை சிலம்படியார் மிக்க சீரடியார்கள் யாவரெனினும் அன்பர் என்பதோ தன்மையால் நேரே வந்தவர் யாவராயினும் என்று சொல்லி நமக்கு இதை நம்ம இயல்பகை நாயனாருடைய புராணத்திலே சொல்லப்படுது. ஆமா, அடியார்கள் யாரா இருந்தாலும் சரி, என்ன கேட்டாலும் சரி, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க இல்ல. இல்லையே என்னாத இயல்பகைக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். நெறியில் அக்குலம் நீங்கினராக என்று சொல்லி சொல்றார். குலத்தினராயினும் குல நீங்கினராயினும் என்று சொல்லி அன்பர் என பெறில் என்றதனால், குலம் என்பதனால் அன்பு நெறி தடைப்படாது என்பது அறிவிக்கப்பட்டது என்று சொல்லி சொல்றார். அறிவுனா அறிவினால் என்று சொல்லி, என பெறில்னா பெறுவதன் அருமை குறித்தது என்று. செறிவர மனத்தாலும் இடத்தாலும் நெருங்கி பொருந்த. செறிவுனா அன்பினுடைய வழிபாட்டின் மிகுதி,
செறிவு அப்படின்னா அன்பினுடைய வழிபாட்டின் மிகுதி என்று சொல்லுகிறார். பணிந்து ஏத்திய செய்கை அப்படின்னா மனத்தாலும் வாக்கினாலும் உடம்பாலும் அதாவது முக்கரணங்களால் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது அதான். மனத்தினால் அடியாருடைய திருவடியை மனதால் வணங்கிக் கொள்வது, வாக்கினால் அவருடைய பெருமைகளை பற்றி பேசுவது, உடம்பால வணங்கிக் கொள்வது. முக்கரண வழிபாடு அப்படிங்கிறது எப்படி இறைவனுக்கு முக்கியமோ அதே மாதிரி அடியார்களுக்கும் முக்கரண வழிபாடு. முக்கரண வழிபாடு அப்படிங்கிறது ரெண்டு பக்கம் இருக்கும். சிவபெருமான இடத்துல இருக்கணும், அடியார்களிடத்திலையும் இருக்கணும். புறத்துல வழிபாடு நிகழாம இருந்ததுதான் பிரமண்ட நாயனாருடைய புராணத்துக்கு காரணம். புறத்துல வழிபாடு இருக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்தக்கூடிய புராணம் தான் நமக்கு விரல்மண்ட நாயனாருடைய புராணம். விரல்மண்ட நாயனார் ஏன் அப்படி ஒரு செரித்திருந்தார் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அவர் உள்ளுக்குள்ள வழிபாடு செய்து கொண்டுதான் போறார். தனக்கு போய் அவங்க முன்னாடி நிக்கிறதுக்கு ஒரு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் ஒதுங்கி போறார். ஆனா அப்படி அல்ல. அது விரல்மண்ட நாயர் என்ன நினைச்சுக்கிறாரு? இறைவனுடைய தோழர் அப்படிங்கிறதுனால அவர் வணங்காத போறார் அப்படின்னு சொல்லி அவர் நினைத்துக்கிறார். அதற்கு பிறகுதான் புறகு அப்படிங்கிறது அங்க வருது. நம்ம புறகு அப்படின்னா சாமி இறைவனையும் சேர்த்து புறகு அப்படின்னு சொன்னது நம்ம சைவம் தான். அது அப்பதான் பெருமான் வந்து ஆரூர் பெருமான் சொல்றாரு, நான் அடியார்களோட நானும் இருக்கிறேன், என்ன புறகுன்னு சொல்றேன்னு ஆரூர் பெருமானே சொல்லியதாக நமக்கு சேக்கிழ பெருமான் அந்த புராணத்துல சொல்ற. ஞாலமுய்ய நாமுய்ய நம்பி சைவ நெறியின் சேலமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பாட செழுமறைகள் கோலமிடும் உணர்வறியார்தான் அடியாருடன் நாம் உளது என்றால் ஆலம் அமுது செய்த பிறான் அடியார் பெருமை அறிந்தார். சாமி சொல்றாராம், இப்ப என்ன புறகுன்னு சொல்றையே, நான் அடியார் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இறைவனே சொன்னதாக நமக்கு சேக்கிழ பெருமான் சொல்லுகிறார். அடியார் உடன் நாம் உளது என்றால் ஆலம் அமுது செய்த பிறான் அடியார் பெருமை அறிந்தார். ஆரூர்ல தான் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுங்க. திருவாரூர் அப்படின்னாவே அடியார்களுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப பெருமையான ஒரு பதி திருவாரூர் தான். அங்கதான் நமக்கு வந்து எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி குலத்தினராயினும் குலம் நீங்கினராயினும் அன்பர் என பெறில் என்று சொல்லி சொல்றார். பணிந்து ஏத்திய செய்கள், அதான் முக்கரணங்களாலும் பணியணும். எப்படி இறைவனை வழிபாடு செய்கின்றோமோ அது மாதிரி. அடுத்த திருப்பாட்டு. உலகர் கொள்ளும் நலத்தினராயினும் அலைகள் தீமையர் ஆயினும் அம்புலி இலகு செஞ்சடையார்க்கு அடியாரெனில் தலைமுறை பணிந்து ஏத்தும் தகைமையார் உலகர் கொள்ளும் நலத்தினராயினும் அப்படின்னா உலக நெறியில் மக்கள் ஆமென்று கொள்கின்ற நலங்களை உடையவர்களாயினும் உலக நெறியில நலங்களை உடையவர்களாயினும் அவ்வாறு உலகர் அன்றென்கின்ற தீமைகள் அளவின்றி உடையவர்களாயினும் சரி. உலக நெறியில் இல்லாத நிறைய தீமைகள் உடையவர்களாக இருந்தாலும் சரி. அப்புறம் என்ன சொல்றார்? பிறை வழங்கும் சிவந்த சடையினையுடைய சிவபெருமானின் அடியார்களாயினால் நிலம் பொருந்த வீழ்ந்து வணங்கி போற்றும் தன்மையினை உடையவர். உலக நெறி உலக ஒழுக்கம் ஒன்று இருக்குது இல்லைங்களா? இந்த உலக நெறிகள்ல நிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து என்ன செய்யணும்? வணங்கித்தான் ஆகணுங்க. அதை வலியுறுத்துவதுதான் நரசிங்க முனைய நாயனாருடைய புராணம். சீலம் இளரே எனினும் திருநீறு சேர்ந்தாரை ஞான மிகழ்வார் அருணரகம் நன்னாமல் எண்ணுவார் வாலனைந்தார் தமக்களித்த படியரட்டி பொன் கொடுத்து மேலவரை தொழுதினைய மொழி விளம்பி விடை கொடுத்தார் அப்படின்னு அருமையான இடம். அதை நம்ம அடியார்கள் எல்லாரும் அதை மனப்பாடம் செய்ய வேண்டிய பாட்டு ஒன்று. ஆமா, அது எப்படிப்பட்டவங்களா இருந்தா நமக்கு என்ன? சீலம் இளரே எண்ணிட்டாரு சேக்கிழ பெருமான். ஒழுக்கம் இருக்குதா இல்லையா அதை பத்தி எல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணுங்கிற அவசியமே நமக்கு இல்லை. நரசிங்க முனைய நாயனார் ஒவ்வொரு ஆதிரை நாளும் அவர் அடியார்களை இல்லத்துக்கு அழைத்து பாத பூசை செய்து பணிந்து வழிபாடு செய்து அவர்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்யக்கூடியவர். அப்படி வழிபாடு செய்கின்ற பொழுது ஒரு அடியார் வந்து நிற்கிறார். அவர் உலக ஒழுக்க நெறியில் நில்லாதவர். நேற்று வரைக்கும் அந்த பக்கம் அங்கேயும் போயிட்டு இருந்தவர் இன்னைக்கு வந்து அடியாரோட நிக்கிறாருன்னு உலகத்தார் பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. அடியாரெல்லாம் யாரும் அவரை பத்தி சொல்லல. அடியார்கள் அப்படிலாம் பேச மாட்டாங்களாம். சேக்கிழ பெருமான் ஒரு அத்தாரிட்டி கொடுக்கிறார். உலையணிக்கு ஆதினானுக்கு அன்பராம் குணத்தின் மிக்கார் விளைவடி நன்றி கொள்ளார். எரிபத்த நாயனார் குணத்தில் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு பாருங்க நம்ம மேல. சேக்கிழ பெருமானுக்கு எவ்வளவு நம்பிக்கை பாருங்க நம்ம மேல, அடியார்கள் மேல. உலையணிக்கு ஆதினானுக்கு அன்பராம், சிவபெருமானுக்கு அடியார், அதனால குணத்தின் மிக்கார், அதனால பிழைவடி நன்றி கொள்ளார் அப்படின்னு. யானை இறந்து கிடக்கிற பொழுது அப்படியெல்லாம் நினைக்க முடியுமான்னா அந்த அரசர் நினைச்சிருக்கிறார், புகழ் சோழர் நினைச்சிருக்கிறார். அதுதான் பெரியவர். அது மாதிரி எல்லாரும் வந்து அப்படி நிக்கிறாங்க. பாத பூஜை செய்து கொண்டு இருக்கிற பொழுது அடியார்கள் தவிர உலகத்தாரெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, இவெல்லாம் அங்க இருக்கிறவ இங்க இருக்கிறவ இங்க வந்து அடியார்களோட இருக்கிறான், இவங்க பாத பூஜை பண்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்கிறது அவர் அந்த அடியாருடைய காதுக்கு கேட்டுருக்கு. அப்படி அடியார் காது கேட்டதுனால அவர் மனசு ரொம்ப வருத்தப்படுறார். அப்படி வருத்தப்பட்டா ஒரு அடியார் வருத்தப்படுற அளவுக்கு மன நோகின்ற அளவுக்கு இருக்கக்கூடியவங்க நரகத்துக்கு போயிடுவாங்களாம். அதற்கு காரணமானவங்க
கடு நரகத்துக்கு போயிடுவாங்களாம். அப்படி நரகம் போகாது காப்பாற்றுவது அப்படிங்கிறது அரசனுடைய கடமை. அதனால என்ன பண்ணாரா, அவரை தனியாக அழைத்து அவருக்கு நல்ல அவர்கிட்ட இன்பமா பேசி ரெட்டிப்பு பொன் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 100 பொற்காசு அப்படின்னா அவருக்கு ஒரு 200 பொற்காசு கொடுக்கறது. அந்த மாதிரி 1க்கு 2 அப்படியெல்லாம் கொடுத்து அவரை மகிழ்ச்சிப்படுத்தி அனுப்பினார் என்று சொல்லி அந்த புராணத்துல சொல்லாருங்க. அதான் சொல்றேன், சீலம் இளரே எனினும் திருநீறு சேர்ந்தாரை. ஞாலம்னா உலகத்தார், ஞாலம் இகழ்வார். உலகத்தாரெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க, அடியாரெல்லாம் அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. ஞாலம் இகழ்வார் அருநரகம் நன்னாமல் எண்ணுவார் அப்படி. ஆமா, அவங்க எல்லாம் நரகத்துக்கு போகாம காப்பாற்றணும்னு அரசன் நினைக்கிறார். அருநரகம் நன்னாமல் எண்ணுவார் பாலனைந்தார் நமக்களித்த படியிரட்டி பொன் கொடுத்துங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கற மாதிரி அவருக்கு 2 மடங்கு பொன் கொடுத்து தொழுது இனிய மொழி விளம்பி விடை கொடுத்தார் என்று சொல்லி இனிமையான மொழிகள் எல்லாம் பேசி அவரை அனுப்பி வைத்தார் என்று சொல்லி நமக்கு புராணம் சொல்லுதுங்க. அது மாதிரி உலகர் கொள்ளும் நலத்தினராயினும் அழகில் தீமையராயினும் அப்படின்னா அவங்க தீமையுடையவர்களாக இருந்தாலும் சரி, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. அது எப்படியோ இருந்துட்டு போறாங்க. அடியார் அப்படிங்கிற ஒரு நெறி தான் நமக்கு முக்கியம். அம்புலி இலகு செஞ்சடையாருக்கு அடியாரனில் தலைமுறை பணிந்தேத்தும் தகமையார் நிலம் பொருந்த வீழ்ந்து வணங்கி போற்றும் தன்மையினையுடையவர் குலச்சரியில். எப்படி நம்முடைய அந்த புராணத்துல சொல்லப்பட்டிருக்குதோ அது மாதிரி இவர் உலக நிலை பற்றிய பசு தர்மங்களாகிய அறவுலக்கம் இவை பசு பாச சம்பந்தமானவை, இவை வேறு. பதி தர்மங்களாகிய நலங்கள் வேறு. அதாவது 2 இருக்கு, பதி தர்மம் பசி தர்மம். பசு தர்மம் சொல்லி நம்முடைய இதுல இறைவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் செய்வதெல்லாம் பதி தர்மம். அதே மாதிரி உலகத்தார்களுக்கு செய்வது பசு தர்மம். 2ம் தர்மம் தான். ஆனா அது பிறப்புக்கு வித்தாக இருக்கக்கூடியது பசு தர்மம், பிறப்பை நீக்கக்கூடியது பதி தர்மம். இதுதான் 2க்கும் வேறுபாடு. நம்ம செய்யவே வேண்டாம் நல்லா யாரும் சொல்ல, செய்யுங்க, செய்யணும்னு மனசுல தோச்சுன்னா செய்யுங்க, அதுக்கான பலன் அவ்வளவுதான். அதுக்காக வேண்டாம் நல்லா யாரும் சொல்றல. இவை பதி தர்மங்களாகிய நலங்கள் வேறு. உயிர் இறைவனையும் பற்றும் உலகத்தையும். குடிக்கிறதுக்கு நேரம் இல்லை, வேற ஏதாச்சும் ஐயாவுக்கெல்லாம் ஐயா எல்லாம் டாக்டர் இனி நிறுத்திட்டு உயிர்கொலை உலக நிலையில் தீமை எனப்பட்டு பாவ பலன் தந்து நரகில் வீழ்க்குமாயின் அது இறைவனை பற்றிய போது உயர்ந்த பதி தர்மம் எனப்பட்டு செய்தாரையும் செய்யப்பட்ட உயிர்களையும் முக்தி பலன் தந்து உயர்த்தும். ஆமா, ஒரு உயிர்கொலையை செய்தாலும் கூட அது சிவநெறியில் நின்று செய்கின்ற பொழுது அது நற்பலனையே கொடுக்கும். சண்டீஸ்வர நாயனாருடைய புராணம் தான் அதுக்கு உதாரணம் இல்லைங்களா? அப்படி சண்டீஸ்வர நாயனார் அவங்க அப்பாவுடைய காலை தரித்து அவர் இறந்து போகலின்னு வச்சுக்கீங்களேன், அவர் என்ன பண்ணுவார், நரகத்துக்கு போயிருப்பார். நரகம் போகாம காப்பாற்றியது சண்டீஸ்வர நாயனாருடைய ஒரு பெரிய தர்மம். ஆமா, அப்பா நரகம் போகாம காப்பாற்றியது அவருடைய வேலை. ஏன்னா சிவ அபச்சாரம் நடந்துருச்சாங்க. பெருமானுக்கு வைத்திருந்த பாலை காலால் இடறச் செய்தார். அது அப்பாவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தண்டனை உடனே கொடுத்துட்டா அதோட முடிஞ்சு போச்சு. இல்ல அப்பா அதனால ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருந்திருந்தாருன்னா அப்பா எங்க போவாரு, நரகத்துக்கு போயிருப்பார். நரகம் போகாமல் காப்பாற்றியது சண்டீஸ்வர நாயனார் செய்த ஒரு புண்ணியம். அதே மாதிரி கண்ணப்ப நாயனாருடைய புராணத்துல அவரால் அதாவது வேட்டையில் செய்த உயிர்கொலைகள் பாவமாகாமல், அதெல்லாம் அவர் எந்தெந்த மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடினாரோ அந்த பாவம் இவருக்கும் இல்ல. அந்த உயிர்கள் எங்க போச்சுன்னா பெருமான் திருவடி. அதாவது ஒளி நின்று கொன்றருளி அப்படிங்கிறார் சேக்கில. கொன்று அருளினா அந்த உயிர்கள் எல்லாம் அருள் செய்தார் என்று சொல்லி சொல்றார். அந்த உயிர்கள் கொன்றதுனால அது அருள் செய்தது போல என்று சொல்லி சொல்றார். இயற்பகை நாயனாருடைய புராணத்திலையும் போர்ப்புலி நாயனாரும் சிவன்பணிக்கு இடையூறு விளைத்த சுற்றத்தார்களை கொன்ற நிகழ்ச்சி கொலை பயன் தராது அவரது நன்மைக்கு ஏதுவாயின வரலாறுகளும் மீண்டு கருதத்தக்கன. இப்ப பெருமானுக்கு நிவேதனத்துக்கு வைத்திருந்த ஒரு நெற்கூட்டை அழித்ததுனால அவர் அந்த தண்டனை கொடுத்தார். அப்படி தண்டனை கொடுத்ததுனால அந்த கொலைப்பலி ஏதாவது நாயனாருக்கு வந்ததுனால செய்யாம இருந்தா தான் பலி, செஞ்சதுனால அதெல்லாம் நீங்கியது. ஏன்னா அவர்களுக்கும் அந்த இது நீங்கியது, இவருக்கும் அந்த தர்மத்தை காப்பாற்றிய ஒரு பெருமை போர்ப்புலி நாயனாருக்கு. யாராலும் செய்ய முடியாத ஒரு தொண்டு, அதனால தொண்டு அப்படிங்கிறது இல்லைங்களா? அதனால இதெல்லாம் சொல்றது. அதே மாதிரி இயல்பகை நாயனாருடைய புராணத்துல அந்த சுற்றத்தார்கள் எல்லாரும் அவங்க தர்ம நெறியில தான் நின்னாங்க இல்லைங்களா? அவங்களும் எப்படின்னா ஒரு சமுதாயம் அப்படின்னா அந்த சமுதாயத்துல ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது, இப்படி எல்லாம் உலகியல் தர்மத்துல நின்றாங்க. அதனால ஏனைய சுற்றத்தாரும் வானிடை இன்பம் பெற்றாருன்னு சேக்கிழ பெருமான் சொல்லுவாரு. சுற்றத்தார்களும் சொர்க்கம் போனாங்க, அவங்களுக்கு சிவலோகம் எல்லாம் கிடைக்காது. எங்க போனாங்க? சொர்க்கம். ஏனைய சுற்றத்தாரும் வானிடை இன்பம் பெற்றார். நாயனார் சென்றது சிவலோகம் இல்லைங்களா? மீளா நெறி என்று சொல்லக்கூடிய
சிவலோகம். அதனால அது நாயனாருக்கு முன்னாடியே அம்மா போயிட்டாங்க. இருவரால் அறிய ஒன்னா ஒருவருவின் செல்லும் ஏழைன்னு அந்த புராணத்துல சொல்றாரு. இருவரால் திருமாலும் பிரவனும் தேடி காண முடியாத பெருமான், அந்த பெருமானுடைய திருவடிக்கு பின்னாடி போகக்கூடிய ஒரு பாக்கி யாருக்கு கிடைச்சுன்னா இயல்பகை நாயனுடைய மனைவிக்கு. என்ன காரணம்? கணவனுடைய பேச்சை கேட்டதுனாலதான், வேற ஒண்ணு இல்லை. ஆமா, அந்த கணவனுடைய பேச்சை கேட்ட அம்மா அதுக்கு ஒரு சுகி சிவம் ஒரு முறை, அது 15 வருஷம் இருக்குங்களா? ஆமா, அவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் மங்கையர் மலர்ல, எனக்கு நல்ல நினைவு இருக்குது. மங்கையர் மலர்ல அந்த புராணத்துல அதாவது சேக்கிழார் பெருமான் பெண்ணுடைய உரிமையை அங்க மறுக்கிற மாதிரி இருக்குது, இயல்பகை நாயனார் செஞ்சது அப்படி இப்படின்னு எல்லாம் கசாமசான் எழுதியிருந்தாரு. அதுக்கு அம்மா மறுப்பு தெரிவிச்சு ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அதுக்கும் அவர் பதில் எழுதியிருந்தார், நான் அப்படிதான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருந்தாரு. அது நல்லா இருந்தது. அந்த இடத்துல அவருக்கு யாரோ ஒருத்தர் விவரமானவங்க இருக்கிறாங்கன்னு அவருக்கு மனசுக்குள்ள தெரியுமில்ல. எல்லாருமே எழுதினதெல்லாம் படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இல்லாம சேக்கிழார் பெருமான கை வச்சோம்னா யாரோ ஒருத்தர் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா? அவர் திருந்தன மாதிரி தெரியல, திருந்தனுங்கிறதுக்காக நாம செய்யல, நம்மளுடைய கடமை அது. அது மாதிரி இயல்பகை நாயனாருடைய புராணம் உலகத்தார்கள் அதை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கடினமான ஒரு புராணங்க. அதான் அதை சொல்லுகின்ற பொழுது உலகியல் பகையார் அப்படின்ட்டாரு சேக்கிழார் பெருமான். உலகியல் பகையார் அப்படின்னு சொல்லி உலகியல் நோக்கில் பார்த்தோம்னா அதெல்லாம் தப்பா தெரியும். ஆனா அப்படியெல்லாம் எந்த தவறுமே இல்லை. அது திருநெல்வேலியில பேசுகின்ற பொழுது முருகன் ஐயா, டாக்டர் முருகன் சொல்லி மருத்துவர் ஐயா, அவர் மெடிக்கல் காலேஜ் டீனா இருந்தவர். அவர் சொன்னார், முன்னையிலும் மகிழ்ந்து அப்படின்னு சொல்லி சொன்னது ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்லி சொன்னார். யாராலையும் சொல்ல முடியாது. அதாவது மண்ணு காதல் மனைவியை வேண்டி வந்தனன்னு அவர் சொல்றாரு. மண்ணு காதல்னா நிலை பெற்ற காதல். என்னுடைய மனைவியை வேண்டி வந்தனன்னு சொன்ன உடனே அங்க என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா நாயனார் முன்னையினும் மகிழ்ந்து அப்படின்னு சொல்லி, அந்த முன்னையினும் மகிழ்ந்து அப்படிங்கிறத அவர் ரொம்ப ரசிச்சு அந்த டாக்டர் ஐயா கேட்டார். அப்படின்னா அவர் அவ்வளவு பிராணத்தில் ஆழமா இருந்திருக்கிறாருன்னு அர்த்தங்க. மருத்துவர் நல்ல முருகன் ஐயா வையாபுரியாருடைய வகுப்பு எங்கெங்க நடக்குதோ எல்லா பக்கமும் போவாருங்க. அவர் அது ஒரு நல்ல ஒரு இதா இருந்தார். திருவடி அடைஞ்சிட்டார். இப்படி ஏனைய சுற்றத்தாரும் வானடை இன்பம் பெற்றார் என்று சொல்லி, சிந்தவால் கொடுதுணித்தார் தீயவனை பவந்துணிப்பார் என்று சொல்லி பொற்புலி நாயனுடைய குணத்துல சிந்தவால் கொடுதுணித்தார் தீயவனை பவம் துணிப்பார். அப்படின்னா அவருக்கு தீவினைகள் நீங்கியது மட்டுமல்ல, பிறப்பும் நீங்கியது. யாருக்கு? பொற்புலி நாயனாருடைய புராணத்துல சொல்றார். அப்படியெல்லாம் தண்டியனுடைய புராணத்துல அப்படித்தான், மண்ணை கல்லில் பிராணிபடும் ஆதலால் திருக்குளம் பெருக கல்ல வேண்டாய். சமணர்கள் சொல்றாங்க, நீங்க குளத்தை தூர்வார்னா அதுல இருக்கக்கூடிய பூச்சி புழுவெல்லாம் இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சமணர்கள் சொல்லுகின்ற பொழுது அதுக்கு அது அப்படி அல்ல. இறைவனுக்கு திருப்பணி செய்கின்ற பொழுது அது மாதிரி நடக்கிறது ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பூசு நீர் சாந்தமென புனைந்த பிரானுக்கான பணி ஆசிலா நல் அறமாவது அறிய வருமோ உமக்கென்று அறிவுறுத்திய வகையால் தண்டியடிகள் புராணத்துல அது சொல்லப்பட்டிருக்கு. அழகில் தீமையர் அப்படின்னா நாடவர் நாடறிகின்ற நலமில்லாமை என்று சொல்லி தீமை என்று சொல்லி சொல்றாரு. அழகில் தீமையர் என்று ஆசிரியர் உரை விரித்தது என்னையோ எனின், அதாவது நாடவர் நாடறியா வகையால் உலர்கள் நலங்கள் எல்லாம் வேதத்தின் தர்மங்களை செய், சத்தியத்தை சொல் அப்படிங்கிறத தர்மத்துல அது வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நான் அதுக்கு மேல இதெல்லாம் இருக்கிறது அப்படின்னா தீமையே யாம் என்பது ஆன்றோர் துணிவார் நலமில்லா தீமையரே என்று சொல்லி நமக்கு சொல்றாங்க. அதுவும் கொடுத்திருக்கிறார். சீலமிளரை எனினும் திருநேரு சேர்ந்தாரு, அந்த பாட்டையும் மேற்கோள கொடுத்திருக்கிறார். அம்புலி இலகு செஞ்சடையார் தீமை பற்றி தேய்வுற்று அம்புலிக்கும் அருளிய பெருமானின் அடியார்கள் உலக நன்மை பற்றி அன்புடையார்களை இகழாது ஏற்றுக்கொள்வது இயல்பே என்று சொல்லி, உலக நன்மையின் நலமின்மை பற்றி அன்புடையார்களை இகழாது ஏற்றுக்கொள்வது இயல்பு. நம்ம அன்புடையவர்களை நாம இகழாது ஏற்றுக்கொள்வதுதான் இயல்பு என்று சொல்லி சொல்றாருங்க. தலமுறை குடல் நிலம் பொருந்த வணங்கணுங்கிறார். இவ்வொழுக்கம் கண்டு உலகம் நன்னெறி பொருந்த என்றும் சிவன் அடித்தலங்களை தாம் பொருந்த என்றும் உரைக்க நின்றது என்று சொல்லி சொல்றாரு. அடுத்து 6வது திருப்பாட்டு. பண்புமிக்கார் பலராய் அணையினும் உண்ப வேண்டி ஒருவர் அணையினும் என்பெருக்கிய அன்பால் எதிர்கொண்டு நண்பு கூர்ந்த அமுதூட்டும் நிலத்தினார் தான். ரொம்ப பல நிறைய பேர் வந்தாலும் சரி, இல்ல சாப்பிட்றதுக்குன்னே ஒருத்தர் வராங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே வந்தாலும் சரி அவங்கள சாப்பிட வச்சு அனுப்புவார். ஆமா, எல்லா அடியார்களுமே தொண்டு செய்யறதுக்கு வராங்கன்னு எல்லாம் சொல்ல முடியாது. சாப்பாடு கிடைச்சா போதுன்னு வரக்கூடியவங்களும்
சொல்லக்கூடாது. நம்ம தாடிகர் ஐயா வந்து ஃபோன் பண்ணுவார், ஐயா சாப்பாடு கிடைக்குமா அப்படிம்பாரு. அவருக்கு அதை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அவர் கேட்குற பொழுது கொடுத்து தான் ஆகணும். அவர் நான் யதார்த்தமாக கேட்பார், வேற ஒன்று. அவர் வந்து நீண்ட நாள் இருந்தார் பாவம். எந்த கோயிலுக்கு போனாலும் போகிற போது வந்து சொல்லுவார், போயிட்டு வந்து திருநீர் கொடுப்பாரு. நாம் போக முடியலனாலும் அந்த நினைவாவது நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு இதாக இருந்தார் தாடிக்கிற சண்முகம் ஐயா இல்லைங்களா. பாவம், நம்ம நாள் இருந்திருக்கலாம் அவர்லாம். இப்படி பண்பு மிக்கார் பலராய் அணையனும் உண்ப வேண்டி ஒருவர் அணையனும் என்பெருக்கு அன்பால் எதிர்கொண்டு நண்பு கூர்ந்து அமுதூட்டும் நலத்தினார் என்று சொல்லி, பண்பினால் மிக்கார்கள் பெருங்கூட்டத்தாராய் வந்தாலும், திருக்கூட்டமா வந்தாலும் சரி, அப்புறம் உண்ப வேண்டி உண்பவற்றை விரும்பி ஒருவராய் வந்தாலும் எண்ணுதலில் மிகுதிப்பட்ட அன்பின் திறன் காரணமாக எதிர்கொண்டு அழைத்து கொண்டு வந்து நேயமிக்கு திருமுதூட்டும் நலத்தினை உடையார். நண்பு கூர்ந்து அமுதூட்டுதல் அப்படிங்கிற அன்போடு செய்யணும். எதை செஞ்சாலும் அன்போடு செய்யணுங்க. திருநீலக்க நாயனாருடைய புராணத்துல அவர் ரெண்டு தொண்டும் செஞ்சாரு. அது எப்படி செஞ்சார் அப்படிங்கறத சேக்கிழ பெருமாள் சொல்றாரு. வேத உள்ளுரையாவன விரிகுணல் வேணிநாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதான் நயந்து பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை இரண்டுமே செய்கிறதுடையார். அன்போடு செஞ்சார், அதான் ரொம்ப முக்கியம். ஒரு சிவாச்சாரியார் அடியார் பணி செஞ்சிருக்கிறார், இறைவனுக்கும் தொண்டு செஞ்சிருக்கிறார். அதை எப்படி செஞ்சிருக்கிறாரு? காதலால் அவை இரண்டுமே செய்கிறதுடையார். என்னமோ வந்துட்டாங்களேன்னு செய்யக்கூடாது, என்ன வந்துட்டாங்களே என்ன பண்றது அப்படின்னு செய்யக்கூடாது, அன்போடு செய்யணும். அப்படி செய்தவர் திருநீலக்க நாயனார். நப்புராணத்தில் நமக்கு சான்று. அதே மாதிரி இந்த நாயனார் அதான் சொல்றார், நண்பு கூர்ந்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. நண்பு கூர்ந்து அமுதூட்டும் நலத்தினார் என்று சொல்லி எந்த ஒரு தொண்டு செஞ்சாலும் சரி, அதுல ஒரு ஈடுபாடோட அன்போடு செய்கின்ற பொழுது அதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும். பெருமானுடைய திருவருள், அது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், ஒருத்தருக்கு திருவருள் எந்த அளவுக்கு வாய்க்குன்னா, எந்த அளவுக்கு அடியார்கள் மேல அன்பு இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் திருவருள் வாய்க்கும். இந்த சரீரத்தில் தான் வருது. முன்னாடி பார்த்தோம், நம்ம போன வாரம் நம்ம சிந்திச்சோம். திருவருள் விளைவு எந்த அளவுக்கு ஒரு ஆன்மாவுக்கு வரும் அப்படின்னா, அதுக்கு சேக்கோனிய உரை சொல்றாரு, எந்த அளவுக்கு அவங்க அடியார்கள் மேல அன்பா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் திருவருள் விளைவு அந்த ஆன்மாவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா அது அந்த அளவுக்கு அந்த சீவன் முக்த நிலையில இருக்கக்கூடிய அடியார்களுக்கு தான் பெருமானுடைய திருவருள் பதிவு அதிகமா இருக்கும். இதுல போன வாரம் நம்ம இந்த இதுல விளக்கோரையில பார்த்தோம். பலராய் அணையனும் ஒருவர் அணையனும் கணங்களாய் வரினும் தமியராய் வரினும் என்று சொல்லி தேவார பாடணும். இந்த பதிகை எடுத்து வச்சுங்க, பாடலாம். மங்கையர்கரசி பதிகம் தான். மங்கையர்கரசி வளவர்கோன் பாவை பதிகை எடுத்து பாடி அளவை பதிகம். பலராய் அணியனும் ஒருவர் அணையனும் கணங்களாய் வரினும் தமியராய் வரினும் என்று தேவார கருத்தை விரித்துரைத்தபடி. அப்படின்னா பலராய்னா கணங்களாய், தமியராய்னா தனியா ஒருவர் என்று சொல்லி, அதாவது இந்த ஒரு பதிகத்துலதான் ரெண்டு பேரத்தையும் வச்சு பாடியிருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். ஞானசம்பந்த பெருமானுடைய இந்த மங்கையர்கரசி வளவர்கோன் பாவை பதிகத்துல குலச்சரி நாயனார் 6 முறை, அதே மாதிரி மங்கையர்கரசியார் 6 முறை. ஆமா, 10 பாட்டுல ரெண்டு பேரத்தையும் மாத்தி 5 பாட்டு பாடிட்டு திருக்கடை காப்புல 11வது பாட்டுல ரெண்டு பேர்த்தையும் பாடி இருக்கிறார். அதான் ரொம்ப சிறப்பு. அந்த பதிகத்தை நாம அப்புறமா சிந்திக்கணும். அதுல என்ன சொல்றாருன்னா, குலச்சிறை நாயனாருடைய பண்புகளை எல்லாம் ஞானசம்பந்த பெருமான் தனியா சொல்றார். அதான் இதெல்லாம வருது. ஆமா, கணங்களாய் வரினும் தமியராய் வரினும் என்று சொல்லி எல்லாம் அந்த பாட்டுல வருது. 4வது பாட்டுல சொல்றார், ஆமா, உண்ப வேண்டி அப்படிங்கிறது உண்ப வேண்டி பலராய் என்று சொல்லி, அதாவது உண்ணப்படுவற்றை என்று சொல்லி உண்பதற்காகவே. பண்பு அப்படின்னா அன்பு பண்பு என்று சொல்லி, அன்பு பண்புன்னு என்ன? திருநீர், கண்டிகை, கோபனம் முதலிய சிவசாதனங்கள் அறியப்படும் என்பதனை அடுத்த பாட்டில் சொல்றாரு. பண்பு அப்படின்னா அன்பு பண்புன்னு தான். அன்பு பண்புனா என்ன? அடியார்களுக்கு என்ன அன்பு பண்பு அப்படின்னா, அடியார் எப்படி இருக்கணும்? திருநீர், அப்புறம் உருத்தராக்கம், அப்புறம் கோபனம் என்று சொல்லி இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்பெருக்கிய அன்பால் அப்படின்னா எண்ணம், தியானம், அப்புறம் பலகாலம் எண்ணி மனத்தில் பெருக்கிய பேர் அன்பு என்று சொல்லி, என்பெருக்கிய அப்படி பலகாலம் மனதிலே பெருக்கிய ஒரு அன்பு என்று சொல்லி, அமுது ஊட்டுதல் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு குழந்தைய தாய் ஊட்டுவது போல என்று சொல்லி சொல்றார். ஆமா, குலவிகளை தாய் ஊட்டுதல் போல அன்பு கொண்டு உண்ணச் செய்தல். எப்படி கண்ணப்ப நாயனார் சாமிக்கு படைச்சார், சால அழகுது நாயனீரே அமுது செய்தருளும் என்றார். கொலுவிய தசைகள் எல்லாம் கோடினில் தெரிந்து கோர்த்தங்கு அலரூர் பதத்தில் காட்சி பள்ளினில் அதுக்கி நாவில் பழைய இனிமை பார்த்து படைத்தை விரைச்சி சால அழகுது நாயனீரே. குழந்தைக்கு நாம் ஊட்டுவோம்ல, இது நல்லா சுவையா இருக்கும், இது நல்லா அந்த மாமிசம் இந்த மாமிசம் சொல்லி இதெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஊட்டுவோம்ல, அது மாதிரி கண்ணப்ப நாயனார் ஊட்டினாரு. அது மாதிரி இங்க அடியார்களுக்கு ஊட்டுறது.
சிவபெருமானுக்கு எப்படியோ அதே மாதிரி அடியார்களுக்கு ஊட்டுவது. அமுது ஊட்டுதல் என்று சொல்லி அடியாரை உபசரிப்பவர்களும் உலகில் பலர் பரவும் புகழ்ச்சி பற்றி செய்வாரும். அதாவது ஒரு புகழ்ச்சிக்காக செய்யறது. அவர் அப்படி செய்வார் இப்படி செய்வார் எல்லாரும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக செய்வாங்க ஒரு சிலர் இல்லைங்களா. ஒரு புகழ்ச்சி பற்றி செய்வதும் பொருளை அளவு பிடித்து செய்வோரும் உள்ளாராதலில். இவ்வளவுதான் செய்யணும்னு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு ஒரு 10 அடியார்களுக்கு தான் செய்வேன், அதுக்கு மேல வந்தாங்கன்னா என்னால் செய்ய முடியாது, ஒரு அளவு வச்சிருப்பாங்க. அப்படி எல்லாம் இல்லாம உள்ளாராதல் அந்நிலைக்கு ஏற்றவாறு அவர்கள் ஒருவர் வரின் குறைவு பட்டும் பலர் வரின் மிகுதி பட்டும் செயல் செய்வர், அல்லது அம்முறை மாறி மிகுதியாயும் குறைவாயும் செய்வர். இந்நாயனர் அவ்வாறன்றி ஒருவர் வரினும் பலராய் வரினும் ஒன்று போலவே நிகழ்ந்தனர் அப்படிங்கிறத நம்ம ஒரு சிலர் ஒரு பேருக்காக செய்வாங்க இல்லைங்களா. அப்படியெல்லாம் இல்லாம உண்மையிலேயே செய்யணும் அப்படின்னு அந்த அன்போடு செய்யறது. நண்பு கூர்ந்து அமுதூட்டும் நலத்தினார் என்று சொல்லி அடுத்த பாட்டில் சொல்றார். ஊதி கோவனம் சாதனத்தால் பொலிந்து ஆதி தேவர்தம் அஞ்செழுத்தாம் அவை ஓது நாவணக்கத்தால் உரைப்பவர் பாதம் நாளும் பரவிய பண்பினார். தினசரி அவங்க திருவடி வணங்குவார், அடியாருடைய திருவடி. எப்படிப்பட்ட அடியார்கள் அப்படின்னா, பூதி கோவனம் சாதனத்தால் பொழிந்தனர். பூதின திருநீர், கோவனம், அப்புறம் உருத்தராக்கம் ஆகிய சிவசின்னங்களாலே பொலிவு பொருந்தி ஆதி தேவராகிய சிவபெருமானுடைய தேவராகிய சிவபெருமானுடைய திருவைந்தெழுத்தாகிய அவற்றை ஓதும் நாவின் வணக்கத்தினால் சொல்பவருடைய அப்படி அஞ்செழுத்து சொல்லக்கூடியவங்களுடைய திருவடி. திருநீரா இந்த வேடம் இருக்கணும். எப்படி இருந்தாலும் நமக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்களே என்னமோ, நமக்கு உள்ளுக்குள்ள எப்படி இருக்கான்னு தெரியாது, ஆனா வேடம் இருக்கணும். நம்ம ஒருத்தர்கிட்ட வாங்கி சாப்பிட்றதுனால வேடம் இருக்கணும். எல்லார்த்திட்டையும் வாங்கி நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா அப்பர் சாமிகளுக்கு கட்டமது கொடுக்கிற பொழுது சாமி எப்படி போனார் அப்படின்னா வேதியராத்தான் போறார். அதே மாதிரி நான் நம்பிகளுக்கு கட்டமது கொடுக்கின்ற பொழுது வேதியராத்தான் போறேன். ஆமா, ஒரு அந்தனர் போலத்தான் போறார். அப்படின்னா மற்ற யாரு கொடுத்தாலும் அவங்கெல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அடியாரா இருந்தால் தான் வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால கொடுக்கறது எல்லாமே அது சொல்றாரு. திருநீரும் கோவனும் உருத்தராக்கமாகி சிவசின்னங்களாலே பொலிவு பொருந்தி அதே மாதிரி ஆதி தேவராகி சிவபெருமானுடைய திருவைந்தெழுத்தாகிய அவற்றை ஓதும் நாவில் வணக்கத்தினால் சொல்பவருடைய பாதங்களை ஒவ்வொரு நாளும் துதிக்கும் பண்பினை உடையவர். தினசரி அந்த மாதிரி அடியாருடைய திருவடிகளை துதிக்கக்கூடிய பண்பை உடையவர் என்று சொல்லி சொல்லார். அன்பர்கள் என்ற அளவால் அவர்களை வணங்குவார் என்று சொல்லி சொல்லார். அவர்கள் குளமிளராயினும் குலத்தவராயினும் அவர்களை பணிகுவர் என்று சொல்லி அப்புறம் சொல்றார். உலகர்களும் நலமிலராயினும் நலத்தினராயினும் சொல்லி அடுத்த பாட்டில் சொல்லி அவர்கள் உண்ணுதற்காக பலராய் வரணும் தனியராய் வரணும் என்று சொல்லி அன்பு கூர்ந்து அவர்களை அமுது ஊட்டுவார் என்று சொல்லி அடுத்த பாட்டில் சொல்லி அவ்வாறு அனைப்பவர்கள் அன்பர்கள் என்றதனை எவ்வாறு குலைச்சரை அறிந்த அவ்வாறு வழிபட்ட அவங்க அடியார் எப்படி தெரியும் அப்படின்னா, அன்பர்களை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? சாதனம் தான் நமக்கு இல்லைங்களா. திருநீர், உருத்தராக்கம், இது மாதிரி தான். இதுதான் நமக்கு கோவனம், திருவைந்தெழுத்தை ஓதுதல் என்று சொல்லி இதுதான். ஊதினா திருநீருங்க. ஊதி அப்படின்னா திருநீர். ஊதியணி சாதனத்தவர் முன் போற்ற போது சிறுதொண்ட நாயனருடைய பிரணத்துல அப்படி. விபூதினா விசேடித்த ஐஸ்வர்யம் என்று தேற்றமாக வழங்கப்படும் என்று சொல். பூதி, விபூதி, அப்புறம் அலியா செல்வமே முக்தி தருதலில் இவ்வாறு வழங்கப்படும் என்று சொல்லி சொல்றாரு. சாதனம்னா உருத்தர சாதனம், உத்தராட்சம். கோவனம்னா சிவனையன்றி வேறு பற்றுக்கோடு இல்லாதவர் சிவனடியார்களால் அவர்கள் வேறு ஆடை அணிகள் முதலியவை என்று கீழும் கோவனமும் உடுத்து ஒழுகுபவர் என்று சொல்லி, அதான் ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையை பாரமீசன் பணியலது ஒன்றிலர் என்று சொல்லி சொன்னார்கள். கோவனம் உடுத்து உழல்வது சிவன் திருவேடமுமாம் என்று சொல்லி, சாம்பல் கீச்சும் கீழும் உடையும் கொண்ட உருவம் என்று சொல்லி தேவாரத்திலே நமக்கு இறைவனுடைய ஒரு திருக்கோலமும் அது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. கோவனம் உடுத்தவாறும் கோளர் அசைத்தவாறும் தீவன சாம்பல் பூசி திருவுரு இருந்தவாறும் என்று சொல்லி நமக்கு நாவுக்கரசு பெருமானுடைய தேவாரத்தில் சொல்லுகிறது. திருவாசகத்தில் மண்ணுகளை துண்ணு பொருள் மறை நான்கே வான் சடராய் தன்னையே கோவனமா சாத்தியனன்கான் சாலலோ என்று சொல்லி பெருமானுடைய அந்த கோவன அணிந்து கொண்ட நிலையை மணிவாசக பெருமானும் சொல்லியிருக்கிறார். ஆதி தேவர் தம் அஞ்செழுத்து அப்படின்னா சிவன் திருநாமமாகி ஸ்ரீபஞ்சாக்கர மகாமந்திரம். ஸ்ரீபஞ்சாக்கரம் அப்படிங்கிறது சிவைய சிவ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமா, அதான் ஸ்ரீபஞ்சாக்கரம் அப்படிங்கிறது. அஞ்செழுத்துல நமசிவாய் என்று சொல்லக்கூடிய தூல பஞ்சாக்கரம் இருக்கு. அதே மாதிரி சிவாய நம என்று சொல்லக்கூடிய சூக்கும பஞ்சாக்கரம் இருக்கு. அப்புறம் அதிசூக்கும பஞ்சாக்கரம் என்று சொல்லக்கூடிய சி பஞ்சாக்கரம் சிவைய சிவ அப்படின்னு சொல்லி நாமா இல்லாத பஞ்சாக்கரம். அதுதான்
அதுதான் நிர்வாண தீக்கை, ஆச்சாரிய அபிஷேகத்துல எல்லாம் உபதேசம் செய்யக்கூடிய மந்திரம். உபதேச மந்திரத்துல சிவைய சிவக்கு மேல மந்திரம் கிடையாது, அதுக்கு மேல மந்திரம் கிடையாது, அவ்வளவுதான் மந்திரம். உபதேச மந்திரத்துல ரொம்ப உச்சமானது சிவைய சிவ என்று சொல்லக்கூடிய முக்தி பஞ்சாக்கம் தான். அதான் இந்த இடத்துல ஆதி தேவத மஞ்செடுத்து என்று சொல்றாரு. ஆமா, அது நாவுக்கரசு பெருமானுடைய புராணத்துல வருது, சிவைய அப்படின்னு சொல்லி வருது. பாலைத்துறை தேவாரத்துல வருது. பாலைத்துறை தேவாரத்துல தான் 6வது பாட்டுல சிவைய அப்படின்னு சொல்லி வருதுங்க. ஆமா, அதுவும் அது எப்படி வருதுன்னா, வடமொழி மந்திரத்துல இது யஜுர் வேதத்துல ரிக்கு யஜுர் சாமம், அதான் 3 வேதம் தான். அதர்வனங்கிறது எல்லாம் கலந்திருக்கக்கூடிய அதர்வனம். அந்த யஜுர் வேதத்துல அது எத்தனை ஒரு அதிகாரம் இருக்குதோ அதுல மைய பகுதியில அதுல மையமாக இருக்கக்கூடியது அஞ்செழுத்து. அதே மாதிரி நமக்கு தமிழ் திருமுறைகள்ல மூவர் முதலிகளுடைய தேவாரத்துல மையமாக இருக்கக்கூடிய நாவுக்கரசு பெருமானுக்கு, நாவுக்கரசு பெருமானுடைய தேவாரத்துல மையமாக இருக்கக்கூடிய 5ஆம் திருமுறை. 5ஆம் திருமுறையில மொத்தம் 100 பதிகம். அந்த 100 பதிகத்துல 51வது பதிகம் பாலைத்துறை பதிகம். அந்த 51வது பதிகத்துல 6வது பாட்டு மத்தியில் இருக்கக்கூடியது இந்த பாட்டு சிவையா அப்படிங்கிற சொல்லி பாட்டு. அப்ப எப்படி இது அமைஞ்சது அப்படின்னா, உருத்தரபசுபதி நாயனார் புராணத்துல சிவக்கணிய உரை எழுதி இருக்கிற. அப்ப வடமொழி வேதமோ அதே மாதிரி தமிழ் வேதமோ ஒரே மாதிரி அமையப்பட்டிருக்கு. அப்படின்னா நாவுக்கரசு பெருமான் ஏதாவது அப்படியெல்லாம் எடுத்து அந்த மாதிரி வரணும்னு பாடினாரானா அப்படியெல்லாம் பாடலை. அது அப்படி பாடுனது அப்படி அமைஞ்சிருக்கு. அதுதான் பெரிய வேலை. அதான் வடமொழியும் தமிழ் மொழியும் நமக்கு ரெண்டும் ஒண்ணுதான் இல்லைங்களா? எதையும் நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. வேதங்கள் எல்லாம் நமக்கு சிவபெருமான் மொழிந்தது. வேதங்கள் மொழிந்தவரான் மெய்த்தொண்டர் நிலை கண்டு காரைக்கிழமையுடைய புராணத்தில் இல்லைங்களா? வேத காரணரடியார் மெய்ப்பணி செய்ய திருவெண்காட்டு நங்கை பத்தி சொல்றார். அதனால வேதங்களையோ ஆகமங்களையோ நம்ம இழித்தும் பழித்தும் பேசக்கூடாது. அது ரொம்ப கவனமா நம்ம வச்சுக்கணும். வழிபாடு நீங்க என்ன வேணாலும் எப்படி வேணாலும் செய்யலாம், ஆனா வேத ஆகமங்களை நம்ம பேசக்கூடாது. இப்படி ஆதி தேவதம் அஞ்செழுத்து என்று சொல்லி சொல்றாரு. திருநாமலை ஸ்ரீபஞ்சாக்கர் மண்ணும் அஞ்செழுத்தாகிய மந்திரம் தண்ணில் ஒன்று வல்லார் என்று சொல்லி குறுந்தொகையில சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஓதும் நாவணக்கத்தால் உரைப்பவர், நாவணங்கிய இயல்பால் அஞ்செழுத்து ஓதி என்று சொல்லி ஆலவாய் தேவாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. திரு ஆலவாயில தான் ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கு மாதிரத்தின் மற்ற மந்திர விரிவருமேன்னு சொல்லி சொல்றாரு. அதாவது அடியார்கள் தங்கியிருந்த மடத்துக்கு தீ வைக்கிறாங்க. அடியார்கள் தங்கியிருந்த மடத்துக்கு தீ வைக்கிற கூட தீ எங்க போச்சுன்னா பாண்டிய மன்னனை நோக்கி போச்சு. ஏன் அங்க அடியார் மடத்துல தீ பற்றலை அப்படின்னா, அஞ்செழுத்து மந்திரங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அஞ்செழுத்து மந்திரம் சொல்லிட்டு இருக்கிற இடத்துல இன்னொரு மந்திரம் வேலை செய்யாது. சமணர்கள் மந்திரத்தின் மூலமாக தீ பத்துறதுக்கு தான் அவங்க முதல்ல சொன்னது. அவங்க மந்திரம் அங்க வேலை செய்யல. ஏற்கனவே அங்க அஞ்செழுத்து மந்திரம் சொல்லிட்டு, அது ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கின் அப்படின்னு சேர்க்கல. அதனால அஞ்செழுத்து இருக்கிற இடத்துல இன்னொரு மந்திரம் வேலை செய்யாது. பல இடங்கள்ல நமக்கு அஞ்செழுத்து பத்தி நம்ம சொல்லி சிந்திச்சிருக்கிறோம். ஓதும் நா என்று சொல்லி எப்போதும் பயில்வது என்று சொல்லி நம்பிகளுடைய கொடுமுடி தேவாரத்தில் சொல்றாருங்களா? அதான் மற்ற பற்றனுக்கு பதிகத்துல சொல் நான் மறைக்கணும் நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாயவ. அப்ப பெருமானுடைய திருநாமம் அப்படிங்கிறது எப்பொழுதும் நம்ம மறக்கவே கூடாது என்று சொல்லி சொல்றார். பொலிந்து என்றதனால் மெய்யும் வணக்கத்தால் என்றதனால் மனமும் உரைப்பவர் என்றதனால் மொழியும் என்று சொல்லி முக்கரண வழிபாடும் செய்திருக்கிறார் நம்முடைய நாயனார் என்று சொல்லி, இதுல 3வது பாட்டிலிருந்து 7வது பாட்டு வரைக்கும் அடியார் திறத்தை சொல்லி, அதற்கு அடுத்தது அவரை பத்தி சொல்றார். இது வரைக்கும் 3வது பாட்டு வரை 3லிருந்து 7 வரைக்கும் 3, 4, 5, 6, 7 5 பாட்டுல அடியார்களுடைய பெருமைகளை, அடியாரிடத்து அந்த குலச்சிறை நாயனார் செய்த தொண்டை பற்றி சொல்லியிருக்கிறார். இனி என்ன நாயனாரை பத்தி சொல்றார். இன்ன நல்லொழுக்கத்தினால் ஈரில் சீர் தென்னவன் நெடுமாறுக்கு சீர்திகள் மண்ணு மந்திரிகளுக்கு மேலாகியார் ஒன்னலாச்சற்று உறுதிக்கணின் நின்றுள்ளார். முதல்ல அடியார் தொண்டை சொல்லி, அதற்கு பிறகு அவர் என்ன தொழில் செய்தார், யாருக்கிட்ட மந்திரியா இருந்தாருங்கிறதெல்லாம் அப்புறம் சொல்றாரு. ஆமா, முதல்ல அவர் செய்த அடியார் தொண்டை சொன்னாரு. இப்ப சொல்றாரு இன்ன நல்லொழுக்கத்தினால் இவ்வாறாகி நல்லொழுக்கத்தில் நின்றவர் ஈரில் சீர் தென்னவன் நாடு அப்படின்னார். முடிவில்லாத சிறப்புடைய பாண்டியராகிய நின்ற சீர் நெடுமாறனாருக்கு சிறப்பு செய்து விளங்கிய மந்திரிகளில் மேம்பாடாகிய நிலை பெற்றவர். எல்லா மந்திரிகளுக்கும் தலைமையாக எப்படி சேக்கிழ பெருமான் முதன்மை அமைச்சராக இருந்தாரோ அனபாய சக்கரவர்த்திக்கு, அதே மாதிரி இங்க பாண்டியனுக்கு முதன்மை அமைச்சராக இருந்தவர் குலச்சிறை நாயனார். அவர் தான் எல்லாத்துக்கும் மேல மந்திரிகளுக்கெல்லாம் மேலையாக இருந்தவர் அவர் தான். ஒன்னலார் அப்படின்னா ஒன்னலார் செற்று உதிக்க
உதிக்க நின்றுள்ளார் அப்படின்னா பொருந்தாத பகைவர்களை அழித்து உறுதி பயக்கும் நிலையில் நிலை பெற்றுள்ளார். பகைவர்களை அழித்து அந்த அளவுக்கு வீரம் பொருந்தி ஒரு அமைச்சர். அவர் மூலமாகத்தான் 8000 சமணர்களை கழுவேற்றியது. அரசனுடைய ஒரு உத்தரவை நிறைவேற்றியது குலச்சிறை நாயனாருடைய ஒரு இதுதான். இன்ன நல்லொழுக்கத்தினார் என்று சொல்லி இப்படி 5 பாட்டுகள் காட்டப்பட்ட திறத்தின் வளாதவர் என்று சொல்லி எல்லாம் சொல்லி ஒழுக்கத்தினார் முன்னர் வளாமை தகைமை நலம் பண்பு என்று பலவும் குணத்தன்மைகளால் பண்பு கூறிய ஆசிரியர் அந்த குணங்களுக்கு ஏற்ற ஒழுக்கத்தினாலும் விளங்கினார் குலச்சிறையர் என்று சொல்லி அந்த குணங்கள் மட்டுமல்ல ஒழுக்கத்திலும் நின்றவர் இன்ன நல்லொழுக்கத்தினால் என்று சொல்லி ஒழுக்கத்திலும் நின்றவர் என்று சொல்லி சொல்றார். மந்திரி ஆயினார் என்றும் அடியார்களை கண்டால் குணங்கொடு பணிவார் என்றும் கோவனும் பூதி சாதனம் கண்டால் தொழுது எழுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. இது பத்தி ஈரில் சீர் தென்னவன் நெடுமாறனர் வெள்ளை நீர் அணியும் கொற்றவன் என்பது சொல்லி தேவாரத்தில் சொல்லப்படுவது போல ஈரில் சீர் அப்படின்னா அதாவது முடிவில்லாத சிறப்புகளையுடைய முதல்ல அப்படி இருந்தாலும் இந்த சீர் நெடுமாறனாக ஆகி ஞானசம்பந்த பெருமானாலே அவர் திருநீர் பூசப்பட்ட பெருமை அதுதான் அவருக்கு இருக்கிறதுலேயே பெரிய பெருமை. என்னன்னா பிள்ளையாருடைய திருக்கரத்தினாலே நீர் பூசப்பட்டார். தென்னவன் தனக்கு நீர் சிறபுறச் செல்வர் என்றார். முன்னவன் பணிந்து கொண்டு முழுவதும் அணிந்து கொண்டான். மன்னவன் நீர் அணிந்தான் என்று மற்றவர் மதுரை வாழ்வார் துணை நின்றார்கள் எல்லாம் தூய நீர் அணி. மன்னன் எவ்வளையோ மக்கள் அவர். மதுரையம்பதியில திருநீரே இல்லாமல் இருந்த ஒரு மதுரையம்பதியில அந்த திருநீர் பூசிய பெருமை நம்முடைய முதல்ல தென்னவனுக்கு தான் பூசுறார், அரசனுக்கு தான் பூசுறார். அரசனுக்கும் அவனுடைய அவன் கீழ் வாழும் உயிர்களுக்கும் உலக நிலை பற்றிய நலங்களையே நாடி செய்த ஏனைய மந்திரிகள் போல் அல்லாது குலச்சிறையார் அவ்விரு திறத்தார்க்கும் உடலையும் உயிரையும் பற்றிய உயிர்நிலையாகிய மேம்பாடுகள் இரண்டினையும் ஒருங்கு தேடி தருதலே கருத்தாய் நின்றார். அதிலே இவரே மந்திரியாயவர் என்று சொல்லி சொல்றாருங்க. மன்னருக்கும் அவர் நல்லதுதான் செஞ்சிருக்கிறார். மந்திரிகளுக்கு மேலாகியார் அப்படி சொல்லி சொல்றாரு. ஆசிரியர் தாமும் அவ்வாறே அனபாய சோழர் மந்திரிகளில் மேலாகிய மந்திரியாராய் நின்று அவரை சமண நூல் சார்பு நின்று நீக்கி சைவ நூல் சார்புபடுத்தி உலகிற்கு பிராணமாகி உயர்ந்த ஞானோபதேச காரணராகி நின்ற தன்மை இங்கு கருதத்தக்க. இவர் எப்படி நின்றசீர் நெடுமாற நாயனார சமணத்திலிருந்து அப்படி பக்குவமா சைவத்துக்கு கொண்டு வந்தாரோ பிள்ளையாருடைய ஒரு கருணையின் காரணமாக. அதே மாதிரி சேக்கிழார் பெருமான் என்ன பண்ணார், ஆசிரியர் பெருமான் அனபாய சக்கரவர்த்தி அப்ப சமண நூலை படித்துக் கொண்டிருந்தார் இல்லைங்களா. அப்ப அவர் இது சீவக சிந்தாமணி படித்துட்டு இருந்தார். அப்படி சீவக சிந்தாமணி படித்துக் கொண்டிருந்த சமண மன்னனிடத்திலே சென்று அவர் என்ன சொன்னார்னா, இது எகத்துக்கும் பரத்துக்கும் ஒரு இன்பத்தை கொடுக்காது, இது பலன்களை கொடுக்காது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அப்பதான் அரசர் அப்படி கொடுக்கக்கூடிய நூல் எதுன்னு கேட்கின்ற பொழுது திருத்தொண்ட தொகை, ஆரூர் பெருமானுடைய கருணையினாலே பாடிய திருத்தொண்ட தொகை, அதை வைத்துக் கொண்டு திருத்தொண்ட திரு அந்தாதி, நம்பியாண்டார் நம்பிகள் பாடிய அந்தாதி, இந்த 2 நூல் தான் இருக்குது. அப்ப பெரிய புராணம் இல்லை. அதற்கு இந்த 2 நூல்ல 63 நாயன்மார்கள் 9 தொகையிலியார்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அந்த சரிதத்தை படிச்சாதான் நமக்கு உங்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அப்புறம் சொல்ல சொல்றாங்க. இப்ப சமணத்திலிருந்து அவர் இங்க கொண்டு வந்தது நம்முடைய ஆசிரியர் பெருமானார் தான், அனபாய சக்கரவர்த்தி. அதே இந்த நமக்கு இந்த நூல் கிடைக்கிறதுக்கு அதுதான் காரணமாக இருந்தது. அரசன் சொன்னதுனாலதான் முடிஞ்சது. அதனாலதான் அனபாய சக்கரவர்த்தி 10 இடங்கள்ல 11 இடங்கள்ல வச்சு போட்டிருக்கிறார், 11 இடங்கள்ல பேசியிருக்கிறார். ஒன்னலாற்றா பொருந்தார் என்று சொல்றார். பகைவர் உலக நிலையின் அரசனது ஆணைக்கு உட்படாது அவனது செங்கோன்மை கிடையூறு விளைவித்து பகைவரை குறித்து நின்றது என்று சொல்லி சொல்றார். உறுதிக்கண் நிற்றல் அப்படின்னு சொல்ற, அப்படின்னா அரசருக்கு கலைகனாய் அறநூல் ஒரு வழி நின்று என்று சொல்லி சொல்றார். அப்புறம் சிவபெருமானுக்கு முதல்ல இப்ப அரசனுக்கு செய்த தொண்டை சொன்னார், இப்ப பெருமானுக்கு செய்த தொண்டை சொன்னார். அப்ப இந்த நாயனார் 2 தொண்டும் செய்திருக்கிறார். அரசன் அடியார்களுக்கும் தொண்டு செய்திருக்கிறார், சிவபெருமானுக்கும் தொண்டு செய்து. இந்த பாட்டு இறைவனுக்கு செய்த தொண்டு. இந்த பாட்டு 9வது பாட்டு. ஆய செய்கையர் ஆயவர் ஆரணி நாயனார் திருப்பாதம் நவின்றுள்ளார் பாய சீர்முனை பாண்டி மாதேவியார் மேய தொண்டுக்கு மெய்த்தொண்டர் ஆயினார். அம்மாவுடைய தொண்டுக்கெல்லாம் தொண்டராக இருந்தவர் இவர் தாங்க. ஆய செய்கையர் ஆயவர் ஆரணி அப்படின்னா அவர் அத்தன்மை தாய செய்கையினை உடையவராகிய அவர் கங்கையை சூடிய
ஆரணி நாயனார் திருப்பாத கங்கையசுடைய தலைவராகிய சிவபெருமானுடைய திருப்பாதங்களையே இடைவிடாது சொல்லும் இயல்பினை உடையவர். இது ரொம்ப முக்கியம். பெருமானுடைய திருவடிவை எப்பொழுது நினைந்து கொண்டிருந்தவர் நாயனார் என்று சொல்லி சொல்றார். அது மட்டுமல்ல, எங்கும் பரப்பிய சிறப்புடைய மங்கையர்க்கரசி அம்மையாருடைய பொருந்திய திருத்தொண்டினுக்கு உண்மை தொண்டராயினார். மங்கையர்க்கரசியார் மதுரையம்பதியில சைவம் வளர்த்ததற்கு உடன் இருந்து பணி செய்தவர் நம்முடைய நாயனார் தான். ஏன்னா அம்மாவுக்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு. அது அரசியாரா இருக்கிறதுனால ஒரு சில கட்டுப்பாடு அவங்க வெளியில வர்றதுக்கு இருக்கு. அதையெல்லாம் செய்து காட்டிய பெருமை நம்முடைய குலச்சிறை நாயனாருக்கு தான் உண்டு. அவர் இல்லைன்னா அந்த அளவுக்கு அம்மா இறங்கி செய்ய முடியாது. அவங்களுக்கு ஆலயத்துக்கு வருவதற்கு மட்டும் ஒரு அனுமதி உண்டு. மதுரையம்பதை ஆளவை பெருமானை வழங்குவதற்கு மட்டும் ஒரு அனுமதி இருந்தது. அதை வைத்துக்கொண்டே அம்மா அத்தனை காரியம் செஞ்சிருக்கிறாங்க. எங்கும் பரப்பிய சிறப்புடைய மங்கையர்க்கரசி அம்மையாருடைய பொருந்திய திருத்தொண்டினுக்கு உண்மை தொண்டராக இருந்தார் என்று சொல்லி சொல்றார். ஆய செய்கிறாய் அப்படின்னு சொல்லி சொல்றார். நாயனார்னா நாயனார் திருப்பாதம் நவின்றுள்ளார் என்று சொல்லி தலைவர் அடியார்களுக்கு வழங்கும் இப்பெயரும் பொருளும் பற்றியது என்று சொல்லி நாயனார் அப்படிங்கிறது இறைவனையும் சொல்றாரு, சேக்கிழ பெருமான் அடியாரையும் சொல்றாரு. நாயனீரே அமுது செய்தருளும்னு கண்ணப்பநாயனார் புராணத்துல வருது. இளைத்தனர் நாயனார் என்று ஈண்டச் சென்று எய்தி வெற்பின்னு சொல்லி அங்க ரெண்டிடமே பெருமானை சொல்லக்கூடியது நாயனாருங்கிறது. இங்க அடியார்களை சொல்றார். நாயனார் அப்படின்னா அடியார்கள், நாயன்மார்களுக்கு நாயனார் உண்டு, பேர் உண்டு இல்லைங்களா? நாயன்மார் அப்படின்னு சொல்லி வருது பல இடங்கள்ல. ரெண்டுக்கும் அடியார்களுக்கும் அதேதான். அதே மாதிரி சிவபெருமானுக்கும் நாயனார் அப்படிங்கிற பெயர் உண்டு. பாதன் அவின்றுள்ளார் அப்படின்னு சொல்லி நாயனார். அதே மாதிரி பாதன் அவின்றுள்ளார்னா திருவருள் திருவடி திருத்தாண்டகத்தில் சொல்லப்பட்டபடி அந்த திருவருளின் பெருமையினை எப்போதும் சிந்தித்து வந்தித்துக் கொண்டுள்ளார் என்று சொல்லி அதான் சொல்றார். திண்மை வைப்பினால் திருத்தொண்டில் வளாதவர்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். பாதன் அவின்றுள்ளார் பெருமானுடைய திருவடி எப்பொழுதும் தொண்டுக்கு மெய்த்தொண்டர் அப்படின்னார். தொண்டினை கூடும்படி செய்வதற்கு ஒரு மெய்த்தொண்டராக இருந்தார் என்று சொல்லி சொல்றார். அடுத்த திருப்பாட்டு 10வது திருப்பாட்டுல புன்னையத்தருகர் அருகந்தர் பொய் நீக்கவும் தென்னர் நாடு திருநீரு போற்றவும் மண்ணு காலியர் வல்லலார் பொன்னடி சென்னி சேர்த்தி மகிழ்ந்த சிறப்பினார். பிள்ளையாரையாக குருவாக ஏற்றுக்கொண்டவர் நாயனார். பிள்ளையார் தான் இவங்களுக்கு 3 பேர்த்துக்குமே குருநாதர். மங்கையர்க்கரசியாருக்கு, குலச்சிறை நாயனாருக்கு, தென்னவன் பாண்டியனுக்கு 3 பேர்த்துக்குமே அவர் தான் குருநாதர். புன்னையத்து அருகந்தர் பொய் நீக்கவும். அருகந்தர்னா சமணர்கள். அந்த நன்மையால் குறைவுடைய சமணருடைய பொய்மைகளை நீக்கவும் பாண்டிய நாடு திருநீற்று நெறியினை போற்றியிடவும் தென்னர் நாடு திருநீரு போற்றவும். பாண்டிய நாடு திருநீர், அதுக்கு முன்னாடி திருநீரே இல்லை. 2 பேர் தான் திருநீர் பூசியிருந்தாங்க. குலச்சிறை நாயனார் நெற்றியில பூசியிருந்தார். அம்மையாரு திருமாங்கல்யத்தில் தான் வச்சிருந்தாங்க. அவங்க நெற்றியில பூச முடியாது. ஏன்னா கணவன் சமணத்தில் இருக்கிறதுனால நெற்றியில பூசுறது இல்லை, திருமாங்கல்யத்தில் தான் வச்சுக்குவாங்க. அப்படி இருந்த அந்த நாட்டை தென்னர் நாடு என்று சொல்லக்கூடிய பாண்டி நாட்டை திருநீரு போற்ற வைத்த பெருமை இவருக்கு உண்டு என்று சொல்லி சொல்றார். தென்னர் நாடு திருநீரு போற்றவும் மண்ணு காலியர் வள்ளலார் பொன்னடி சென்னி சேர்த்தி மகிழ்ந்த சிறப்பினார். அப்படி சீர்காழியினார்களின் வள்ளலாராகிய ஆளுடைய பிள்ளையாரின் பொன்னார்ந்த திருவடிகளை தலையில் சுட்டி மகிழ்ந்த சிறப்பினையுடைய அவர் தான் குருநாதர். ஆமா, எவ்வளவு பெருமை பாருங்க. புன்னையத்து நன்மையால் குறைவுடைய புன்மையத்து அப்படின்னு சொல்லி புன்னையத்து அருகந்தர் அப்படின்னார். நன்மையால் குறைவுடையனா தீமையே செய்யக்கூடிய அருகந்தர்கள் சமணர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அது என்ன சொல்ற, நிலா உலக இயல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்ற அறத்திலிருந்து சமயங்களானவற்றின் நல்லாறு தெரிந்துடன் நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அவன் சமயம் குறுகுவார் அப்படின்னு. கொல்லாமை மறைந்துரையும் அவன் சமயம் அப்படின்னு சொல்லி சொல்றார். கொல்லாமை அப்படிங்கிறது மறைந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றார். அவ்வளவு கொலையும் பொய்மையும் இளமென்று கொடுந்தொழில் புரிவோர் என்று சொல்லி வஞ்சனை தெரிந்து சித்தரிப்பார் என்று சொல்லி எல்லாம் சொல்றார். திருநாவுக்கரசு நாயனார் இடத்தும் ஆருடைய பிள்ளையார் இடத்தும் தண்டியடிகள் நாயனார் இடத்தும் நமநந்திகள் நாயனார் இடத்திலையும் சமணர்கள் செய்த தீமைகள் நினைவு கூறற்பாலன என்று சொல்லி நமக்கு கொடுத்திருக்கார். தென்னர் நாடு திருநீர் போற்ற எல்லாம் அரண் நாமமே சூழ்க என்றபடி எல்லா நாடுகளும் திருநீர் போற்றி உய்ய வேண்டுமாயினும் தென்னன் நாடு போல அரசனும் வலுவி சைவத்துக்கு இடையூறு விளைக்காமையானும் என்று சொல்லி சொல்றாருங்க. திருநீர் போற்றுதலை மிகுதியும் வேண்டிய காரணம் பற்றி தென்னர் நாடு போற்று என்று சொல்லி சொல்றார். செய்வகை இடையே தப்பும் தென்னவன் பாண்டி நாடு என்று சொல்லி சொல்ற.
காளியர் பொன்னடி சென்னி சேர்த்தி மகிழ்ந்த சிறப்பு என்று சொல்லி நாயனார் குருவர்களால் முக்தி அடைந்தவர் என்று சொல்லி, குருவர்களாலே முக்தி அடைந்தவர் இந்த நாயனார். அதான் காளியர் பொன்னடி சென்னி சேர்த்தி மகிழ்ந்த சிறப்புனா காளி பெருமான், நம்முடைய சீர்காழி பெருமான் ஞானசம்பந்த பிள்ளையாருடைய திருவடியை தலையிலே சூடிக்கொண்டு அந்த ஞானசம்பந்த பிள்ளையார் மூலமாக குருவர்களால் முக்தி அடைந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பொய் நீக்கவும் நீரு போற்றவும் பொன்னடி சென்னி சேர்த்திய பாசத்தை, அதாவது பொய் நீக்கவும் அப்படின்னா பாசத்தை நீக்குவது, நீரு போற்றவும்னா சிவத்தை பெறுதலாகிய வீடு பேரும் சைவ பயணமாம் என்பது, அதற்கு சாதனம் குருவினுடைய உபகாரமே என்பது. இதெல்லாம் வரணும்னா என்ன செய்யணும்? குருநாதருடைய திருவடியை பற்றணும். நமக்கு என்னன்னா, அதாவது பாச நீக்கம் சிவப்பேறு ரெண்டு தான் நமக்கு முடிந்த முடிவு, சைவ சித்தாந்தத்தினுடைய முடிவு. பாச நீக்கத்துக்கு என்ன வேணும்னா அதே மாதிரி குருநாதருடைய திருவடி தான் நமக்கு வேணுங்க. பாச நீக்கத்துக்கும் சிவப்பேருக்கும் ரெண்டுக்குமே குருநாதர் திருவடி. பாச நீக்க எப்போ ஆகும் அப்படின்னா, அதாவது பாச நீக்க ஆச்சுன்னா திருவருள் இருவினையொப்பு வரும். இருவினையொப்பு வந்து மலபரி பாகம், இருவினையொப்பு, அப்புறம் வீடு பேர். மலபரி எல்லாம் எப்படி வரும்? ஒரே நேரத்தில் நிகழக்கூடியது தான். முதல்ல மலபரி பாகமான ஆன்மாவுக்கு இருவினையொப்பு வரும். இருவினையொப்பு வந்தாச்சுன்னா சக்தி, திருவருள் சக்தி ஆன்மாவில் பதியும். அப்படி திருவருள் சக்தி பதிஞ்சாச்சுன்னா வீடு பேற்றுக்கு போயிடும். அவங்க எல்லாம் இது வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சா அப்படியெல்லாம் கிடையாது. ஒரே நேரத்தில் நிகழக்கூடிய, ஒரே நேரத்தில் ஒரு ஆன்மாவுக்கு மல நீக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இருவினையொப்பு வரும் இல்லைங்களா? இருவினையொப்பு வந்தாச்சுன்னா என்ன ஆகும்? திருவருள் சக்தி பதி, அதுக்கு பேரு சக்தி நிபாதம் பேரு சைவ சித்தாந்தத்தில். சக்தி நிபாதனா திருவருள் சக்தி பதிதல் அப்படின்னு சொல்லி பேருங்க. சரி, சக்தி நிபாதம் ஆயிடுச்சுன்னா அந்த ஆன்மாவுக்கு அடுத்தது என்ன? வீடு பேர் தான். இதுக்கு என்ன துணை வேணும்னா குருநாதருடைய துணை வேணும் நமக்கு. இல்லைன்னா நம்மளால முடியாது. குருநாதருடைய துணை நமக்கு கண்டிப்பா வேணும். இதுக்கெல்லாம் குருநாதர் உபகாரமே என்று சொல்லி ஆகிய ஞான சாத்திரம் கண்ட உண்மைகள் இத்திருப்பாட்டில் குறிப்பினால் உணர்த்தப்பட்ட திறம் காணும். பொய் நீக்கவும் நீரு போற்றும் சொல்றாரு பாருங்க, அருமையான இடம். புன்னையத்து அருகந்தர் பொய் நீக்கவும், தென்னர் நாடு திருநீரு போற்றவும், மண்ணு காலியர் வள்ளலார் பொன்னடி சென்னி சேர்த்தி மகிழ்ந்த சிறப்பினர். அருமையான இடம். அதாவது என்னென்னலாம் சொல்றாருன்னா, பாசத்தை நீக்குவதற்கு, அப்புறம் சிவத்தை பெறுதலுக்கு, வீடு பேற்றுக்கு சைவ பயணம் என்பது அது யாரு மூலமாக? ஞானசம்பந்த பிள்ளையார் மூலமாக பெற்றார். அதான் ரொம்ப முக்கியம். கடைசியா 11வது திருப்பாட்டு. அப்ப எப்படி அவர் திருவடி பேர் அடைஞ்சார்னா ஞானசம்பந்த பிள்ளையாருடைய திருவடியை தலைமீது கொண்டு அடைந்தார். வாதில் தோற்றாமனரை வன்கழுத்து தீது நீங்கிட ஏற்றுவித்தார் திறம் யாது போற்றினேன் மேலினி ஏத்துகேன் வேத நீதி மிரளை குறும்பர்தால். என்ன சொல்றாருன்னா, வாதில் தோற்ற அமனரை வன்கழுத்து தீது நீங்கிட ஏற்றுவித்தார் திறம் யாது போற்றினேன் மேலினை ஏத்துகேன் வேத நீதி மிரளை குறும்பர்தால் என்று சொல்லி வாதில் தோற்ற அமனர்களை, அதாவது பிள்ளையாரிடத்திலே 3 வாதிலும் தோற்றவர்கள் அமனர்கள் இல்லையா? முதல்ல பாண்டியனுடைய வெப்பு நோய் நீக்குவதற்காக அவர்கள் செய்தது தோற்றார்கள். அதே மாதிரி இது அனல்வாதம் என்று சொல்லி அனல்வாதத்திலையும் தோற்றார்கள். புனல்வாதம் என்று சொல்லக்கூடிய புனல்வாதத்திலையும் தோற்றார்கள். 3 அந்த வாதிலையும் தோற்றதுனால அவர்களே சொன்னதுதான். 3 வாதம் வச்சு அதுல தோற்ற எங்களை கழுவில் ஏற்றிருங்கன்னு சொல்லி அவர்களே சொன்னதுதான். ஞானசம்பந்த பெருமான் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பந்தயம் வச்சுக்கலாம், அதுல அவங்க தோத்து போயிட்டா எங்களை கழுவில் ஏற்றலான்னு எந்த இடத்துலயும் ஞானசம்பந்த பெருமான் சொல்லல. ஏத்தவும் சொல்லல, வேண்டான்னு சொல்லல. ஏன் வேண்டான்னு சொல்லலைன்னா, சமணர்கள், அதாவது அடியார்கள் தங்கியிருந்த மடத்துக்கு தீ வைத்தவர்கள், அந்த தண்டனை அவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும் இல்லைங்களா? அதனால அரசனுடைய கடமையை, அரசன் சொன்னதை அமைச்சர் செயல்படுத்தி காட்டினார். அதான் அந்த அமைச்சர் தான் நம்முடைய நாயனார். அதான் பெருமை. வாதில் தோற்ற அமனரை வன்கழுத்து தீது நீங்கிட ஏற்றுவித்தார் தினம் யாது போற்றினேன் அப்படின்னா வாதத்தில் தோல்வியுற்ற அமனர்களை அந்த வலிய கழுமரத்திலே தீமை நீங்கும்படி ஏற்றுவித்த குலைச்சிறையாருடைய திறன்களை இதுகாரம் என்ன அளவில் போற்றி செய்தேன் அப்படின்னா ஒன்றும் போற்றினேன் அல்லேன் அப்படின்னு அர்த்தம். அவருடைய பெருமைகளை ஒன்றும் பெருசா நான் சொல்லிடல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாது போற்றினேன் மேல் இனி அப்படின்னா வேத நீதி விளங்கும் பெருமலை குறும்ப நாயனருடைய பாதங்களை ஏத்த போகிறேன். அடுத்து வரக்கூடிய நாயன்மார் பெருமலை குறும்ப நாயனர். அது சுந்தரமூர்த்தி சாமியுடைய திருவடிகளையே பற்றுக்கோடாக கொண்டு குருநாதருடைய திருவடி, அந்த நாமத்தை சொல்லியே பெருமான் திருவடி அடைந்தவர். நம்பி நாமம் நவீன்ற நலத்தால் அப்படின்னு சொல்லி பின்னாடி சேக்கட பெருமான் சொல்றார். இப்ப குருநாதருடைய திருவடியை வணங்கி
பேறு பெற்றவர்கள் இவங்க எல்லாருமே. யாரு? தென்னவன் நிரசிய நெடுமாறனார், மங்கையர்க்கரசியார், குலச்சிறை நாயனார், அடுத்து வரக்கூடிய பெருமலை குருமநாயனார். இவங்க எல்லாருமே அதே மாதிரி அதுக்கு அடுத்து வரக்கூடிய அப்புதி நாயனார். இவங்க எல்லாமே குருநாதருடைய திருவடியை இந்த சருக்கம் நிறைய அந்த மாதிரி இருக்குதுங்க இந்த சருக்கத்துல. ஆமா, அப்படி குருநாதர் திருவடியை பற்றியே பெருமான் திருவடி அடைந்தவர்கள் இவங்க. அதான் பெரிய தீது நீங்கிட, அதாவது வாதில் தோற்றமனர் தீது நீங்கிட மாதவர்களாகி அடியார்கள் இருந்த திருமடத்தில் பாருங்க என்ன அவங்களுக்கு கழுவில் ஏற்றியதனால தீமை நீங்கிற்று அப்படின்னு சொல்றாரு. எங்க கழுவுல ஏத்தினா எப்படி தீமை நீங்கன்னா ஐயா உரையை சொல்றார். மாதவர்களாகிய நல்ல தவம் செய்த அடியார்கள் இருந்த திருமடத்தில் நாடி தீயிட்ட தீமையாகிய அபச்சாரம் அவர்களை பற்றாது அவர்கள் தீமை நீங்கி உய்யும்படி. பாருங்க 8000 சமணர்களுக்கு தீமை எப்படி நீங்குச்சுன்னா கழுவில் ஏற்றியதனாலதான் நீங்குச்சு. ஆமா, அந்த தீமை நீங்கும் பொருட்டாக அரசன் இறைவனது ஆணையை நிறுத்துபவனாதலின் நீதியின்படி அரசன் தண்டனை பெறும் உயிர்கள் தமது குற்றத்தினிடம் நீங்குவர் என்பது நூல் துணிவு. அமணரால் சைவமாகிய உண்மை நிலைக்கு குலவாகிய தீமைகள் நீங்கிட என்றலும் ஒன்று. அதாவது அரச நீதி அப்படிங்கிறது இறைவனுடைய ஒரு உருவத்துல அது ஒன்றுங்க. நீதி என்று சொல்லுவது ஒன்று. ஆமா, அதனாலதான் வாதாடுகின்ற பொழுது கூட லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மை லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கடவுள்னு அர்த்தம். இப்ப நீதி என்று சொல்லுவது இறைவனுடைய ஒரு உருவமாக இருக்கக்கூடியது. அப்படி இருக்கணும் நீதிபதிகள். நீதிபதியா இருந்தா பரவாயில்ல, நீதி. அதனாலதான் பதினே அவங்களுக்கு பேருங்க. பதினே என்ன? இறைவன் தலைவன். ஆனா பாதியா ஆயிடுறாங்க. அதான் பிரச்சனையே. இப்போ ஒருத்தன் நிறுத்தி வைக்கிறாங்கிறான், ஒருத்தன் குற்றவாளி இல்லைங்கிறான், ஆளுக்கால ஏதாவது ஒண்ணு சொல்றானுங்க, அப்புறம் எப்படியாவது ஒண்ணு தப்பிச்சுக்கிறானுங்க. நிறைய சட்டங்கள் கடுமையா இல்லைங்க. அதான் பெரிய மேற்கத்திய நாடுகள் இருக்கிற மாதிரி சட்டங்கள் கடுமையா இல்லை. ஒரு உலகியல் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு நீதிபதியும் சொர்க்கத்தில் இருந்தானா, ஒரு குற்றவாளியும் சொர்க்கத்தில் இருந்தா, 2 பேரும் சந்திச்சுட்டாங்களாம். அப்ப நானும் இருக்கிறேன் நீயும் இருக்கிற அப்படின்னா நல்ல தீர்ப்பு சொன்னதுனால அந்த நீதிபதி சொர்க்கத்துக்கு போயிருக்காரு. தண்டனை அனுபவிச்சதுனால இந்த குற்றவாளியும் சொர்க்கத்துக்கு போயிருக்கிறான். அப்ப குற்றத்தை தண்டனை அனுபவிச்சுட்டா அதோட முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? அவர் நல்ல தீர்ப்பு கொடுத்ததுனால அவரும் அங்க இருந்தாராம். ஆங்கில இதுல ஒரு இது இருக்குது. அது மாதிரி தீது நீங்கிட என்று சொல்ல ஏற்றுவித்தார். அவளது இசைவின்படியும் அவர்களுடைய இசைவோட தான் ஏற்றி இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியங்க. 8000 சமணர்களை நீங்க ஏறியே ஆகணும்ல யாரும் கட்டாயப்படுத்தல. அவங்களே சொன்னதுதான். இந்த 3 வாதத்திலையும் தோட நாங்க 8000 பேரும் நாங்க கழுவில் ஏறிக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே தான் சொன்னாங்க. அதனால ஏற்றுவித்தார். இசைவின்படி அவர்கள் செய்த அபச்சாரங்களுக்கு கடுவாய் வகுக்கும் தகுதியின்படியும் அரசன் ஆணையின்படியும் நீதிமுறையினை நிறைவேற்றுவித்த அம்மட்டே அமைச்சு நிலையில் குலச்சிறையார் செய்தனர் என்பது ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் அதை பத்தி விரிவா இருக்கு. திறம்னா திண்மை வகுப்பினால் செய்த திருத்தொன்னின் வழித்தன்மை என்று சொல்லி யாதும் போற்றினேன் அப்படின்னா அதன் தகுதிக்குரியவாறு யாதும் போற்றினேன் அல்லேன் என்று சொல்றாரு. அவங்களுடைய பெருமைக்கு ஏற்றவாறு நான் எதுவும் பெருசா சொல்லல என்று சொல்லி நமக்கு சொல்றார். அப்படி வேத நீதி மிளலை அப்படின்னு சொல்லி வேதங்களில் விதித்த நியதிகளாகிய ஒழுக்கத்தில் என்ற திருமலை குறும்புநாயனரை பத்தி அவர் சிற்றரச குறுநில மன்னர். அவர் குன்றும் காணும் உடை குறும்பரிடங்கள் தோறும் குறை அறுப்பு என்று சொல்லி கலைநீர் நாயனார் குணத்திலே அவர் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சரிதம் முழுமையும் தேவார ஆதரவும் ஆட்சியும் பெற்ற சிறப்புடையது என்று சொல்லி இந்த சரியத்துல நமக்கு சிறப்புடைய சொல்லுகின்ற அறங்கள் என்னன்னா, பழைய புகழுடைமை நாட்டின் சிறப்புகளில் ஒன்று அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, வள்ளல் தன்மையுடையோர் வாழ்தற்கிடமாவது நகர சிறப்புகளில் ஒன்று. வள்ளல் தன்மையுடையவர்கள் அந்த நகரத்தில் இருப்பது ஒரு சிறப்பு அப்படிங்கிறார். திருத்தொண்டின் நெறியில் வளாமை இயற்றுதல் திண்மை வைப்பினால் ஆவது. அந்த ஒரு தொண்டு தவறாத செய்யணும் அப்படின்னா திண்மை உரைப்பு வேணும். அந்த திண்மை உரைப்பு யாருக்கு வரும்? சிவனடியார்களுக்கு தான் வரும். திண்மை வைப்பினால் திருத்தொண்டில் வளாதவர் காரணம் கண்ணுதல் பெருமானாருக்கு அன்பர் என பெரியல் அப்படின்னு சொல்லி அவங்கனாலதான் அது தொடர்ந்து செய்ய முடியும் அப்படிங்கிறாரு. அப்புறம் குறியில் 4 குலத்தினராயினும் எப்படி அடியார்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கறத சொல்றார். குறியில் 4 குலத்தினராயினும் அக்குலநெறியின் நீங்கியவராயினும் உலக நலமுடையராயினும் அவையின்றி தீமைகளுடையவராயினும் அமுதுண்ண வேண்டி பலராய் வரினும் அப்புறம் கணங்களாக திருக்கூட்டமாக வந்தாலும் சரி ஊதி சாதனங்களால் போற்றப்பட்ட பொழிந்து சிவன் திரு ஐந்தலத்தை நாம் வணங்க இயல்பால் உரைக்கும் அடியாராக அவர்களை வணங்கி
அமுதூட்டி வழிபடுவது திருத்தொண்டின் இயல்பு என்று சொல்லி சொல்றார். இன்னொரு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நமக்கு குருவருள் கைகூடினால்தான் பாச நீக்கமும் சிவப்பேரும் கிடைக்குங்கிறது அந்த சரியத்தில் தெரியுது. ஆமா, நாயனாருக்கு ஞானசம்பந்த பிள்ளையாருடைய குருவருள் அப்படி கிடைச்சதுனாலதான் அவர் பாச நீக்கம் பெற்று இறைவன் திருவடி பேர் அடைந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. தீமை புரிந்து வாதிலும் தோல்வியுற்ற தீயோர்களை உரியபடி முறை செய்வது ஒருத்தல் அரசு நீதி காரியம் செய்யும் மந்திரிகளில் கடமை என்று சொல்லி சொல்றார்கள். தலவிசேடம் இது மணமேற்குடி என்று சொல்லக்கூடிய தலத்தில் அவதரித்தவர் நாயனார். பாண்டி நாடாக இருந்து இப்போது தஞ்சாவூர் சிலாவில் சேர்ந்திருக்கும் அறந்தாங்கி தாலுக்காவில் உள்ளது. இன்னும் அப்பெயராலே வழங்குவது. ஞானசம்பந்த நாயனார் பாண்டி நாட்டு யாத்திரையில் நெடுமாறர் பாண்டிமாதேவியார் குடச்சிறை இவர்களுடனே சென்று தங்கி வழிபட்ட பெருமையுடைய பழைய ஊர். ஞானசம்பந்த பெருமான் போயிருக்கார், நிண்டசை நெடுமாற நாயனார் போயிருக்கார், மங்கையர்க்கரசியாரும் அந்த தலத்துக்கு போயிருக்கிறாங்க. அவ்வளவு சிறப்புடையது. இந்த ரொம்ப சின்ன கோயில் தான். ஆமாம், மிகுந்த இப்போது முகமதியர்கள் மிகுதியாக குடியேறி உள்ளனர். பாருங்க, சிவகுனிய காலத்திலேயே பாய்கள் நிறைய நாம் அங்கே போனோம்னா கருப்பு கருப்பாக தான் இருக்கும். ஆமாம், எல்லாம் கருப்பு துணி போட்டுட்டு தான் அங்கேயும் போயிட்டு இருப்பாங்க. ஈசிஆரில் தான் இருக்குது அந்த ஊர், ஈசிஆரில் தான் இருக்குது. நம்ம ஒரு முறை போனோம், ஞாபகம் இருக்குல்ல, திருப்பரந்துறையிலிருந்து அப்படியே உள்ளே போனோம். அங்கே ராமேஸ்வரம் போகிறதுக்காக அப்படியே அந்த வழியை போனோம். அந்த வழியை போய் ரொம்ப அந்த கொரோனா காலத்தில் தான் போனோம். இது ஆவுடையார் கோயில் இருந்து தென்கிழக்கில் மட்சாலை வழியாக 16 நாளைக்கு அளவில் அடையத்தக்கது. ஆவுடையார் கோயிலிருந்து குறுக்க போகலாங்க, ஒரு 25-26 கிலோமீட்டர் வரும் போகலாம். அப்படி மட்சாலை வழியாக 16 நாளைக்கு அளவில் செல்லக்கூடியது. இப்படியெல்லாம் ஒரு அருமையான ஒரு திருப்பதி, நாயனாருடைய திருப்பதி என்று சொல்லி அந்த பதிகத்தை நாம் அப்படியே எல்லாருமே பாடுவோம். மங்கையர்க்கரசி வளவர்கொன் பாவை என்று சொல்லக்கூடிய திருப்பதி. ஐயா, அப்படியே அந்த செல்போன் எடுத்து இல்லைங்க, இங்கே தான் இருக்க. தெரியல. எல்லாரும் எடுத்துங்க. மங்கையர்க்கரசி வளவர்கொன் பாவை பதிகம் எடுத்துக்கோங்க. மூணாம் திருமுறையில் 120வது பதிகம். சிற்றம்பலம். மங்கையர்க்கரசி வளவர்கொன் பாவை பரிமளை கைமட ஆடி அங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்கிறார் தோறும் பரவ பொங்கலூருடன் பூதநாயகனார் வேதமும் பொருள்களும் அருளி அங்கைய கண்ணே அடுத்த பாட்டு குலச்சிறையார். இப்போ மங்கையர்க்கரசியாரை பற்றி பாடி இருக்கிறாங்க. அடுத்த பாட்டு குலச்சிறையார். மாறி மாறி வரும் அப்படியே பாட்டு. அடுத்து குலச்சிறையார் பாடுங்க. வளர்க்கும்
அதிசய காரிகை சந்தமாதரணம் பாம்பு நிமர்த்தம் தண்ணீரம் அந்திரான ஜீவே சடைமுடியும் ஆலவாயாவதும் இதுவே கணங்களாய் வரினும் தமிழறினும் அடியவர் தங்களை கண்டார் குணங்கொடு பணியும் உணர்ச்சிலே கரமும் கோபுரம் சோழனே கோயில் வனம் தமிழ் கொன்றை வாழரமதியும் வன்னிதன் கோவில மாலை அழகு வீட்டிருந்த சடைமுடியும் ஆலவாயாவதும் இதுவே இந்த பாட்டில் தான் கணங்களாய் வரணும் தமையராய் வரணும் ஞானசம்பந்த பெருமானுடைய ஒரு சான்றை வச்சு தான் சேக்கிழார் பெருமான் பாடியிருப்பார் இல்லையா. ஏன்னா அகச்சான்று இதெல்லாம் வந்து பதிகத்தினுடைய சரீரத்துக்கு இருக்கக்கூடிய அகச்சான்றுகள் அப்படிங்கிறது. ஏன்னா 7ஆம் நூற்றாண்டு ஞானசம்பந்த பெருமான், நம்முடைய ஆசிரிய பெருமான் 12ஆம் நூற்றாண்டு. இப்போ ஞானசம்பந்த பெருமான் பாடியது நமக்கு ஒரு அகச்சான்றாக வைத்துக்கொண்டு சேக்கிழார் பெருமான் நமக்கு அவர் எப்படி பணி செஞ்சார் அப்படிங்கிறது இதே மாதிரி சொல்லியிருக்கிறார். அப்போ புராணமும் நமக்கு தேவாரமும் ஒரே கருத்தை சொல்லியிருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு பிள்ளையார் வந்து அப்பவே சொல்லியிருக்கிறார், கணங்களாய் வரணும் தமையராய் வரணும் அடியவர் தங்களை கண்டால் குணம் கொடு பனையும் குலச்சரை பாருங்க. இப்போ புராணத்தில் எப்படி சிந்திச்சோமோ அதே மாதிரி இதுலையும் தேவாரத்திலையும் இருக்கு. அதுதான் பெரிய சிறப்பு. பாடல அடுத்தது மங்கையர்க்கரசியார் பத்தி பாருங்க. அத்தனாருமையோடு
போற்ற ஏழங்கிகள் ராவணம் சென்றோர் இருபது நெறிய ஆவணம் கொண்ட சடைமுடியன் ஆலமயாவதும் இதுவே மன்னனாம் நிகழ மன்னனை மணிமுடி சோழன் தன் மகளாம் பன்னிரேர் மொழியாய் பாண்டிமதேவி பாண்டினர் பணி செய்து பரவ விண்ணுலகிருவர் இருடு மேலும் அலபலிதான் வகை நின்ற அண்ணலாருடையோடு இன்புறுகின்ற ஆலமாயாவதும் இதுவே கொண்டராயுள்ளார் திசைதோறும் தொழுதுகளும் உணர்த்தினை குழாத கண்டு நாள்தோறும் இன்புறுகின்ற குலச்சிறை கருவின்ற ஏற்ற உண்டராயுள்ளார் சாட்சிகள் பொறியும் கண்ணீரை பாரா அந்த நாயகன் அமர்ந்து வீட்டிருந்த ஆலவாயாவதும் இதுவே கண்ணனம் புனரும் ஆண்டிமதேவி குலச்சிறையனும் இவர் பணியும் அன்னலம் பெருசி ஆலவீசம் திருவடியாளவை ஓட்டி கண்ணலம் பெரிய காளியும் சம்மதம் சென்றமிழ் இதை கொண்டு இன்னலம் பாட வல்லவரிமையோ ஏற்றமிழிருப்பவரே. 11வது பாட்டு திருக்கரைக்காப்புல 2 பேர்த்தையும் பாடியிருக்கிறார் இல்லையா? ஒரு பாட்டு மங்கையர்க்கரசியார், ஒரு பாட்டு குலச்சிறையார் மாறி மாறி வந்து 11வது பாட்டுல பன்னலம் புணரும் பாண்டிமாதேவி குலச்சிறை எனும் எவர் பணியும் என்று சொல்லி 2 பேர்த்தையும் பாடியிருக்கார். ஏன்னா ஒருத்தர் பாடியிருந்தா அவர் பெரியவரா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஞானசம்பந்த பெருமான் ஒரே மாதிரி 2 பேர்த்தையும் வச்சு பாடிய திருப்பதிகம். ஆமா, அவ்வளவு. இந்த பதிவு முதல் பாட்டுல பாருங்க, அம்மா வந்து அப்படி ஒரு பெரிய தேவியா இருந்தாலும் கூட, அரசனுடைய மாதேவியா இருந்தாலும் கூட தினசரி வந்து கோயில பணி செய்திருக்கிறாங்க. ரொம்ப முக்கியங்க. அதாவது மங்கையர்க்கரசி வலவர்கோன் பாவை வரிவலை கைமடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவுதல் அப்படின்னா தேவாரம் பாடுறது, பெருமானை திரு பதிகங்கள் எல்லாம் பாடுவது. அப்புறம் பணி செய்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா, அம்மா பணி செய்து நாள்தோறும் பரவ. இப்போ பணியும் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா சீமார் எடுத்து கூட கூட்டியிருக்கலாம். என்ன பணி செஞ்சாங்க நமக்கு தெரியாது இல்லையா? சீமார் எடுத்து கூட கூட்டியிருக்கலாம். அழகு கை கொண்டு திருத்தொண்டு செஞ்சிருந்தாலும் கூட செஞ்சிருக்கலாம். அதான் பணி செய்து அப்புறம் நாள்தோறும் பரவ. பரவியும் இருக்கிறாங்க. பரவுதல் அப்படின்னா பெருமானை பாடும். நம்ம அவ்வினைக்கு வினயம் என்று சொல்லும் மகதேவர் உய்வினை நாடாது இருப்பது உந்தம கோணம் என்ற கைவினை செய்து எம்பிரான் கலல் போற்றுனான். கைவினையும் செய்யணும், அதே மாதிரி கலலும் போற்றணும். கைவினை செய்து அப்படின்னா தொண்டு, புலவார தொண்டு, மலர் தொண்டு, இப்படி எல்லாம். அப்புறம் கலல் போற்றுதல் அப்படின்னா பெருமானை வாழ்த்தி பாடுவது. அறப்பில கீதம் சொன்னாருக்கு அடிகள் தாம் அருளுமாறு. ஆமா, அதுக்கு மேல ஒண்ணு. தேவாரம் பாடுனா சாமி வந்து முன்னாடி நிற்பார், யாரோ தேவாரம் பாடுறாங்க அப்படின்னு சொல்லி. அது அந்த போற்றி திருத்தாண்டகத்துக்கு அப்படி செவி கொடுத்து நிற்பாராம். ஐயா சொல்ற போற்றி திருத்தாண்டகத்துல அவ்வளவு இருக்கு. மலையான் மடந்தை மணாலா போற்றி மலைவடையா நின்பாதம் போற்றி போற்றி அந்த பதிகத்துல அவ்வளவு இருக்குதுங்க. நம்ம கற்றவள் ஒன்றும் கனியை போட்டு எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோம். நான் போற்றி திருத்தாண்டகம் ஆரூர் பதிகம்.
அந்த திருத்தாண்டத்துக்கு அவ்வளவு ஒரு இது இருக்கு. வங்கமொழி கடலஞ்சம் உண்டாய் போற்றி மதையான ஈருருவை போர்த்தாய் போற்றி கொங்கலர் அருங்கொன்றை தாராய் போற்றி கொள்புளித்தோல் ஆடை குலகா போற்றி அங்கனே அமர்கள் தம் இறைவா போற்றி ஆலமர நீலலன் சொன்னாய் போற்றி செங்கனக தனிக்குன்றை போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி. அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த சாமியினுடைய பெருமைகளை எல்லாம் அங்க அவர் செய்த அந்த ஒரு வீரச் செயல்களை எல்லாம் அந்த பதியத்தில் சொல்றார். அதனால சாமிக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது போற்றி திருத்தாண்டகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வகையில் நமக்கு இந்த பாந்தா குலச்சிறை நாயனாரை பற்றி 5 பாட்டு இருக்கு பாருங்க. அது அப்படியே பெரிய புராணத்தில் நம்ம பார்ப்போம். அவருடைய இயல்புகளை அப்படியே ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருக்கிறார். அப்ப பெருமான் இவருக்கு உள்ளிருந்து உணர்த்த பாடியது தான், சேக்கிழார் பெருமானுக்கு உள்ளிருந்து உணர்த்த பாடியது தான், 2 பேருக்கும் ஒரே மாதிரி உணர்த்திருக்கிறார். எந்த ஒரு இடத்துலையும் மாறுபாடு வராத அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அடுத்த திருச்சரிதம் நமக்கு பெருமலை குறும்பநாயனார். நம்ம பெருமலை குறும்பநாயனார் சுந்தரமூர்த்தி சாமிகளை சொல்லாமல் சிந்திக்க முடியாது. ஆமாம், அது சிவபிரகாஷ் சாமிகளுடைய ஒரு பாட்டு இருக்கு, அது நம்ம பார்த்துக்கலாம். அவர் அருமையாக சொல்வார், பெருமிரலை குறும்பரனும் பரம யோகி. அவர் ஒரு பெரிய யோகி இல்லைங்களா, திருமணமே கிடையாது. ஆனால் 2 மனைவியை கல்யாணம் பண்ண உங்களை அவர் குருநாதரை ஏற்றுட்டாருன்னா இது எப்படி அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். யார்? சிவபிரகாஷ் சாமிகள் ஒரு பாட்டில் கேட்குறார். அது அருமையான திருப்பாடல். அதாவது துறவிகள் எல்லாம் தொழக்கூடிய ஒரு பெருமை சுந்தரருக்கு உண்டுங்க. அதாவது என்ன சொல்லாருன்னா, உறழ்ந்த கல்வியுடையான் ஒருவன் வேண்டும் இருந்து துறந்த முனிவர்களும் பறவை துணைவா நினை தோழமை கொண்டார் என்று சொல்லி 4 மாலையில் சொல்றார். அறிந்து செல்வம் உடையானாம் அழகைப்பதியை தோழமை கொண்டு உறழ்ந்த கல்வியுடையான் ஒருவன் வேண்டுமென இருந்து துறந்த முனிவர்களும் பறவை துணைவா நினை தோழமை கொண்டார் சிறந்த அறிவு உடைவாய்த்துகளும் முதல்கண் பெருமானே. அந்த முனிவர்ல அவர் ஒருத்தர். யாரு? உபமன்ய முனிவர் ஒருத்தர், இன்னொருத்தர் பெருமலை குறும்பநாயனார். இப்போ துறவிகள் எல்லாம் வழிபாடு செய்து பேரடையக்கூடிய அளவுக்கு பெரிய துறவி யாருன்னா சுந்தரமூர்த்தி சாமிகள் தான். அவருடைய துறவுக்கு இணையா இன்னொருத்தரை சொல்ல முடியாது. இல்லாமையே இருந்துட்டா பரவாயில்ல. 2 தேவலோக பெண்கள் மனைவியாக இருந்து பொன்னும் பொருளும் கொடுக்கறதுக்கு அரசனுக்கு சாமிக்கும் போட்டி, நானா நீயான். அப்படி ஒரு வாழ்க்கை இருந்தால் யாராவது போவாங்களா? 18 வயசுல போகவே மாட்டாங்க. அதெல்லாம் பெருத்தேன் மனை வாழ்க்கை விட்டுடைந்தேன்னு போனவர் சுந்தரமூர்த்தி சாமிகள். அவருடைய திருவடியை பற்றி பெருமான் திருவடி அடைந்தவர் பெருமலை குறும்பநாயனார். அதுக்கு என்ன காரணம்னா அந்த அவருடைய திருநாமம் தான் காரணம். நம்பி நாமம் நவின்ற நலத்தால் அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான். இப்போ குருநாதருடைய திருநாமத்தை சொன்னாவே பெருமான் திருவடி அடைய முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே நம்ம இந்த மதுரை பதிகத்திலே அதான் வருது, மதுரை என்பது நிகழ்வுலேயும் அதான் வருது. பாண்டிய மன்னன் அப்படி மூர்ச்சித்து படுத்து கிடக்கிற பொழுது அப்போ 2 பேரும் பேசிக்கிறாங்க. குலச்சிறை நாயனாரும் மங்கையர்க்கரசியாரும் பேசிக்கிறாங்க. ஞானசம்பந்த பெருமான் வந்தா இந்த நோய் மட்டுமல்ல பிறவி நோயும் தீரும், வெப்பு நோய் மட்டுமல்ல பிறவி நோயும் தீருங்கிறாங்க. அவன் ஞான சம்பந்தர் அப்படிங்கிறது அவருடைய காதுக்குள்ள போயிருது. யாரு? பாண்டியனுடைய காதுக்குள்ள ஞான சம்பந்தங்கிற நாமம் தான் போகுது. அவர் அப்படியே எந்திரிச்சு உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிட்டார். மூர்ச்சித்து கிடந்த பாண்டியன் பேச ஆரம்பிச்சிட்டார். மீனவன் செவியினோடு மெய்யுணர் வழிப்போர் கூற ஞான சம்பந்தன் என்னும் நாம மந்திரமும் செல்ல ஆன போது அயற்சி தானே நீங்கிறார் சேக்கிழார் பெருமான். அப்ப குருநாதருடைய திருவாக்கு, குருநாதருடைய அந்த ஒரு மந்திரம், அதுக்கு பேர் மந்திரம். 5 எழுத்து மந்திரத்துக்கு என்ன ஒரு ஆற்றலோ அதே மாதிரி குருநாதருடைய இதுக்கு அந்த ஞான சம்பந்தங்கிறது போச்சு காதுக்குள்ள. போன உடனேயே மாற்றம் ஒன்று உரைக்கல் உற்றார் அப்படிங்கிறார் சேக்கிழார். உடனே பேச ஆரம்பிச்சார். அதுக்கு என்ன காரணம்? மீனவன் செவியினோடு மெய்யுணர். இதே சமணர்களும் சொன்னானுங்க. அப்போல்லாம் அவருக்கு அந்த யாரு சொல்லணுமோ அவங்க சொல்லணும். அந்த மெய்யுணர்வு அளிப்போர் கூற பாண்டிய யாரு? மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் சொன்னதுதான் அவருக்கு அது ஒரு மந்திரமாக உள்ள போச்சு. அதனால குருநாதருடைய திருமந்திரம் அவ்வளவு, திருநாமம் அவ்வளவு ஆற்றலுடையது. அப்போதி நாயனாருடைய புராணத்தில் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? எல்லாமே நாவுக்கரசு பெருமானுடைய திருநாமமாகவே அங்க இருந்தது என்று சொல்லி அடுத்த வாரம் நம்ம வகுப்பு அடியனுக்கு திருநெல்வேலியில் ஒரு 3 நாள் தொடர் சொற்பொழிவு கேட்டிருக்கிறாங்க. அதனால திருவருளால காரைக்காலம்மையார் வழிபாட்டு குழுவில் கம்பா நதி காமாட்சி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லி அங்கே திருநெல்வேலியில் ஒரு கோயில், அதில் 3 நாள் தொடர் சொற்பொழிவு. அதனால் ஒவ்வொரு நாளும் 2.5 மணி நேரம். இதுக்கு முன்னாடி ஒரு முறை ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தோம். அப்போ பெரிய புராணத்தில் குரு வழிபாடு, பெரிய புராணத்தில் சிவலிங்க வழிபாடு, பெரிய புராணத்தில் அடியார் வழிபாடு என்று சொல்லி, சங்கம வழிபாடு என்று சொல்லி 3. அதே மாதிரி இந்த ஆண்டு முதல் நாள்
நாவுக்கரசு சுப்பிரமணிய ஞானசம்பந்தரை பற்றி அருட்கடல் அன்பு சிறி கடல் என்று சொல்லி தலைப்பு. அவங்க சரியத்தை சொல்லி அதற்கு பிறகு சந்திப்பை சொல்லணும். அதற்கு அடுத்த நாள் வந்து திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் என்று சொல்லி சாமி நம்பிகள் மேலிருந்து கீழே வந்து மீண்டும் மேலே போகிற வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு, எல்லாம் சொல்ல முடியாது, பெரிய சரிதான். 5 சரீரத்தை தொகுத்து சொன்னா தான் நம்பிகளுடைய நிறைவாகும். அவ்வளவு சொல்ல முடியாது, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. கடைசியா மங்கையர்களை பற்றி நம்முடைய செயலியார்கள் என்று சொல்லி அதுல வந்து நாயன்மார்கள் 3 பேர், அதுக்கு போக 38 பெண்ணடியார்கள் இருக்கிறாங்க. அது மாதிரி பேசுறதுக்கு அழைச்சிருக்கிறாங்க. அதனால அடுத்த வாரம் மட்டும் கொஞ்சம் வகுப்பு நீங்க பாராயணம் செய்யறதுன்னா பாராயணம் செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது விழா வந்துருது. அழைக்கிறதுக்கு ஐயா வந்திருக்கிறாரு சேகர் ஐயா. 63 விழா. நம்ம திருக்கூட்டத்து சார்பா ஏதாவது பல்லக்கு சொல்லி இருக்கிறீங்களா ஐயா? எங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குதுங்களா? இல்ல என்னன்னு இங்க முடிவு பண்ணிக்கங்க என்னன்ட்டு. என்ன? ஆமா மூர்த்தி சொல்லிடலாங்களா? ஒரு பல்லக்கு சாமி, ஒரு பல்லக்கு எங்க திருக்கூட்டத்துக்கு ஐயா வாங்க.